இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். நமது தளத்தின் முதல் படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிய அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் அகம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் அகம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகில் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் அகம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவழியுள் நீக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இப்பொழுது நமது தளத்தின் இரண்டாவது படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க வருகின்றார் அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம் ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம் உந்தன் ஒப்பற்ற வழிநடத்துதலுடன்.
சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 417வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் இமயம் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இமயம் என்றென்றும் பிரமிப்பின் உச்சமாகவும் சாதனைகளின் உச்சமாகவும் என்றென்றும் இருந்து கொண்டே இருக்கின்றது. ஒருவர் சிறு வயது முதலே தம்முடைய பழக்கத்தை வழக்கமாக மாற்றிக்கொள்ளும் பொழுது வாழ்வியலில் ஒரு மேன்மை மிக்கவராக மாற்றம் பெறலாம் என்பதற்கான முன் உதாரணமாக இருப்பது வாசிக்கக்கூடிய பழக்கம். பள்ளி பருவம் முதலே வாசிப்பில் நேசிப்பு கொண்ட நிறைய பேர் தங்களது வாழ்வியலை மென்மையுடையவர்களாகவும் மேன்மையுடையவர்களாகவும் மாற்றம் பெற்றவர்களாக வாழ்வின் உயர்நிலைகளில் எப்பொழுதும் இருந்து வருகின்றார்கள். அவர்களுடைய பண்பு, அவர்களுடைய ஆளுமை திறன், அவர்களுடைய வாழ்வியல் சூழல் ஒவ்வொன்றையும் தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக இந்த வாசிப்பு பழக்கம் அவர்களை மென்மைப்படுத்தி வாழ்வின் வழிகளில் மேன்மைப்படுத்துகின்றது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் நாம் இலக்கிய வெள்ளியாக வாசிப்பை நேசிப்போம் என்ற அற்புதமான தொடர் நிகழ்வை ஆளுமை மிக்க நமது அன்பு உள்ளங்கள் வாயிலாக இந்த அவையை ஒவ்வொரு வாரமும் நிறைத்து கொண்டுள்ளோம். அவ்வகையில் இந்த வாரம் நம்மிடையே சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக, தமிழ் இணை பேராசிரியராக இருக்கக்கூடிய அன்பு அம்மா விந்திய கௌரி அவர்கள் நம்மிடையே இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக நம்மிடையே இணைந்துள்ளார். தமிழை ஒவ்வொரு வரியாக உணர்ந்து, அதன் இனிமையை உணர்ந்து, அதை மாணவர்களுக்கு போதிப்பதாக இருக்கட்டும், தமது வாழ்வில் ரசனை மிக்க மொழியாக வழியாக கொண்டு வாழ்வியலை பின்பற்றுவதாக இருக்கட்டும், ஒவ்வொரு வகையிலும் தாம் தனித்துவம் மிக்கவர் என்பதை எப்பொழுதும் உணர்த்தக்கூடியவர் அன்பு தமிழம்மா விந்திய கௌரி அவர்கள். அவர்களை இன்றைய நிகழ்விற்கு சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் வாசிப்பை நேசிப்போம். தமிழ் இலக்கியத்தில் சிறுகதைகள் மற்றும் நிறைய நிறைய எழுத்துக்களால் ஒவ்வொரு உள்ளங்களையும் மென்மைப்படுத்தும் மேன்மைப்படுத்தும் அன்பு அம்மா விந்திய கௌரி அவர்களின் வரிகள் வாயிலாக நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை வாசிப்பை நேசித்து வளம் பெறுவோம். நமது வாழ்வியல் வழிகளை இன்னும் இன்னும் செறிவூட்டுவோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஒழுக்க உணர்வே நாகரிகம் வாய்ந்த மனித இனத்தை வலிமை பெற செய்ய வல்லது. ஒழுக்க உணர்வினை உணர்த்துகின்ற கலைகளே உயர்ந்த கலைகளாகும். அவற்றுள் ஒன்று வாசிப்பு கலை. நான் எழுதிய கவிதை தலைப்பு நூல்கள். அறியாமை இருள் அகற்றும் ஆதவன், அறிஞர் கலைஞரை அறிய உதவும் ஆளி, அன்றாட அறிவியலை அள்ளித்தரும் அரசன், அன்பு பண்பை காட்டிய அன்னை, தரணி புகழ தன்னம்பிக்கை கொடுக்கும் தந்தை, தனிமையை விரட்டி தகவல் நல்கும் தலைவன்,
கற்கவும் கற்பிக்கவும் வழிகாட்டும் நல் ஆசான், மனித உணர்வுகளை வெளிப்படுத்தும் களஞ்சியம், மனம் தளர்ந்து நாடும் போது மனமகிழ் மன்றம், வாசித்து யோசித்த படைப்பாளருக்கு வளர்பிறை, சொல்லால் சிலை வடித்த ஓவிய கலைஞன், முக்காலத்தை உணர்த்தும் முடிவிலா சித்தன், படிப்பதற்கு ஆசையை தூண்டும் புதிய புத்தன், நூல்களை வாசிப்போம், உலகை நேசிப்போம். உலக புத்தக தினம் மார்ச் 27, 2009 நல்வழி இதழில் வெளியான கவிதை. நாம் அனைவரும் சிறு வயதிலிருந்தே புத்தகங்களை வாசிக்கும் பழக்கத்தை மேற்கொண்டுள்ளோம். வாசிப்பு நமக்கு தாய்மொழியினுடைய அருமை பெருமைகளை நமக்கு உணர வைத்தது, மொழி நடையை உணர வைத்தது, சொற்களினுடைய புதிய புதிய பொருளை அறிய வைத்தது. நம்முடைய பெற்றோர்களும் உறவினர்களும் இவ்வுலகத்தில் உள்ள அனைத்தையுமே சொற்களை கூறியே அதனுடைய பொருளை விளக்கியே நமக்கு கற்றுக் கொடுத்தனர். கற்றுக்கொண்டதை நாம் பேசினோம். அதற்கு பிறகு பள்ளி பருவத்திலிருந்தே படிக்க ஆரம்பித்தோம். திருக்குறள், நாலடியார், இன்னும் பல கவிஞர்களோட கவிதைகள், உரைநடை, இலக்கியங்கள் நிறைய நாம் வாசித்தோம், மனனம் செய்தோம். துவக்க பள்ளியிலிருந்து பல ஆண்டுகள் நாம் பல நூல்களை வாசித்து வந்துள்ளோம். வாசிப்பை நேசிக்க ஆரம்பித்தோமானால் நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். திருக்குறள் படிக்காதவர்கள் இருக்கவே மாட்டார்கள். எத்தனையோ திருக்குறள்களை நாம் படித்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். அதில் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான திருக்குறளாக நான் கருதுவது, நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பத்தை முன்னரே அறிந்து அதனின்றும் காத்து கொள்ளக்கூடிய அறிவை உடையவருக்கு அவர் நடுங்கக்கூடிய வகையில் வரக்கூடிய துன்பம் ஒன்றும் இல்லை என்பதை அருமையான திருக்குறளாக திருவள்ளுவர் பதிவிட்டுள்ளார். எதிரதா காக்கும் அறிவினாருக்கு இல்லை, அதிர வருவது ஓர் நோய் அப்படின்னு அவர் எழுதியிருக்கார். நம்மளோட வாழ்க்கைய நம்ம திட்டமிட்டு எந்த வேலையை செய்யணும், எந்த வேலையை அடுத்து செய்யணும், 2 நாளைக்குள்ள, 5 நாளைக்குள்ள, ஓராண்டுக்குள்ள, 5 ஆண்டுக்குள்ள எந்த வேலையை எப்படி முறையாக செய்யணுமோ அதை தெரிந்து நாம் முறையாக முழுமையாக முதன்மையாக பணிகளை செய்தோமானால், அது வீட்டு பணியாகட்டும், வேலையாகட்டும், பொது வேலையாகட்டும், நம்முடைய அந்த செயல் திறம்பட இருக்கும். செயலை உடனே நாம் செய்து முடித்தோமானால் பெருமையோடு நாம் வாழலாம். பெருமையோடு எப்படி வாழ்வது என்பதை நம்முடைய இலக்கியங்கள் பதிவிட்டுள்ளன. ஒவ்வொரு தமிழனும் மானத்தோடும் தன்மானத்தோடும் வாழ வேண்டும். அதுதான் உண்மையானது, அதுதான் நிறைவானது, அதுதான் சிறப்பு. ஒரு பாடலில் மிக அழகாக நமக்கு விளக்குகிறது. பாடலை பார்ப்போம். பாடல் உன்னதமானது. பொருள் நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும். தன்மானம் காக்கும் தன்மை கொண்டவர் எவ்வளவுதான் துன்பப்பட்டாலும், எலும்பும் தோலுமாக இளைத்து போனாலும், நல்ல தன்மையற்றவர்கள் பின்னால் சென்று அவர்களிடம் தம் குறைகளை சொல்ல மாட்டார்கள். ஆனால் தம் நிலைமை பற்றி கூறாது இருந்தும் அந்நிலைமையை ஓரளவு அறிந்து உதவ முன்வரும் அன்பு கொண்ட அறிவுடையவர்களிடம் மனம் திறந்து எல்லாவற்றையும் கூறிவிடுவார்கள். இதைத்தான் அருமையான பாடலா நாலடியார் நூல் நமக்கு
எடுத்து காட்டுகிறது. என்பாய் உகினும் இயல்பு இலார் பின் சென்று தம்பாடு உரைப்பரோ தம் உடையார் தம்பாடு உரையாமை முன் உணரும் ஒன்மை உடையாருக்கு உரையாரோ தாம் உற்ற நோய். இந்த பாடலை நாலடியார் முழுமையா நான் படிச்சிருக்கேன், விரும்பி படித்தேன். ஒரு 3 முறை படிச்சிருப்பேன். அப்போ முதல்ல நான் இந்த பாடலை படித்ததுமே நினைச்சேன், அதற்கு முன்பே உண்டு, அவ்வளோ எளிதில் யார்ட்டையுமே நான் உதவியை கேட்க மாட்டேன். கையேந்தி நிற்கிறது ரொம்பவே குறைவு தான். என்னோட வேலையை நானே செய்யணும்னு நினைப்பேன். சில நேரங்களில் மற்றவங்களோட உதவியை பெற்றுத்தான் ஆகணும். ஆனால் இந்த எண்ணம் உண்டு எனக்கு. இந்த பாடலை நான் வாசித்த பிறகு எனக்கு இன்னும் கவனமாக இருக்கணும், நம்ம வேலையை நாமளே செய்யணுன்ற அந்த எண்ணம் வந்தது பணியிடத்தில். ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் மானத்தோடு வாழணும். மானம் வேறு, தன்மானம் வேறு. இந்த இடத்துல மானத்தோடு எப்படி வாழ்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் நுட்பமாக பார்க்கணும்னா, நம்ம மேலே உண்மையான அன்பு கொண்டவங்க நம்மளோட முகத்தை பார்த்து, பழமொழி நம்ம படித்தது தான், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நம்மளோட கஷ்டத்தை புரிந்து கொண்டு அவர்களாகவே உதவிக்கு வருவார்கள். அவர்களோடு நம்ம நல்ல நட்பை கொள்ளலாம். நாலடியாரில் நல்ல நட்பு, தீ நட்பு, கூடா நட்பு, 3 வகையான நட்பை பற்றி எழுதியிருப்பாங்க. அப்போ நம்ம கெட்டவர்களோடு உறவு கொள்ளக்கூடாது. அவர்களோட உறவு கூடாதுன்ற மாதிரி அவங்க கிட்ட உதவியும் நம்ம கேட்கக்கூடாது. எப்படி நம்மளோட வாழ்வு இருந்தாலும் அப்படின்னா, எலும்பு தோலுமா இளைத்து போனாலும், எவ்வளவு துன்பம் நம்ம அடைந்தாலும் அவங்க கிட்ட போய் நிற்கக்கூடாது அப்படின்றத எவ்வளோ அருமையாக முன்னோர்கள் நமக்கு நம்மளோட வாழ்க்கை செம்மையாக இருப்பதற்கான, மானத்தோடு வாழ்வதற்கான வழியை காட்டியிருக்காங்க பாருங்க. இந்த பாடலை வாசித்த போது நான் யோசித்தது இதைத்தான். அதை வாழ்க்கையிலையும் நான் கடைபிடிக்கிறேன். அதைத்தான் உங்ககிட்டையும் நான் பகிர்ந்துக்கிறேன். ஒரு அருமையான பாடல். அடுத்து நாம் அறிந்ததே தான் ஒரு அருமையான பாடல். என்ன பாடல் அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடல் நாலடியாரில் தான். நான் மாணாக்கருக்கு பாடம் நடத்தும் போது இந்த பாடலை முதல்ல நான் பொருள் புரிந்து நடத்தினேன். என்னோட வாழ்க்கை இப்படித்தான் இருக்கு, அதை நான் இங்கே பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். நன்னிலை கண் தன்னை நிறுப்பானும் தன்னை நிலை கலைக்கு கீழிடுவானும் நிலையினும் மேன்மேல் உயர்த்து நிற்பானும் தன்னை தலையாக செய்வானும் தான். எவ்வளோ அருமையான பாடல் பாருங்களேன். இப்போ நாம என்ன பண்ணுவோம், ஒரு வேலையை நல்ல திட்டமிட்டு நம்ம இப்படி செய்யணும்னு செய்து எல்லாரும் பாராட்டுறப்போ மனசுக்கு நிறைவா இருக்கும், நாமளும் நல்லா வாழ்வோம். அது எதுனாலும் இருக்கலாம், ஆசிரியர் பணியா இருக்கலாம், மற்ற பணிகளா இருக்கலாம், இல்லை வீட்டில் ஒரு வேலையா இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். அதைத்தான் அவர் எழுதியிருக்காரு பாருங்க. நன்னிலைக்கண் தன்னை நிறுப்பானும், நிமிர்ந்து நிற்கிறது, அந்த பணியை சிறப்பாக செய்யறது, பலரும் பாராட்டும் போது பெருமையா உணர்றது. இப்படி நம்ம எல்லாருமே நிறைய காலங்கள் அப்படி வாழ்ந்திருக்கோம். சில நேரங்கள்ல ஒரு சோர்வாலோ இல்லை சூழ்நிலையாலோ இல்லை ஒரு வாழ்க்கையை வெறுத்த ஒரு நிலையிலோ எப்படியோ விட்டுருவோம் நம்ம. இதுவும் நிறைய மனிதர்கள் செய்ததான், நானும் செய்திருக்கேன். சில சமயம் பேசாம இருந்துறது. தன்னை நிலை கலைக்கு கீழிடுவானும், ஒரு செயலை செய்யாம இருக்கிறது. அதை அழகா அவர் பதிவு பண்ணியிருக்கார் பாருங்களேன். தன்னை நிலை கலைக்கு கீழிடுவானும். அப்ப என்ன பண்ணுவோம், தோல்வி அடைஞ்சிட்டோம், அவமானப்பட்டுட்டோம், சோம்பேறி இருந்ததுனால இதை நம்ம செய்யாம விட்டுட்டோம், காலதாமதம் ஆக்கிட்டோம், இனிமே இப்படி செய்யக்கூடாது, ஏன் இப்படி ஆனோம், நம்ம குணம் இது இல்லையே. உடனே நம்ம என்ன செய்வோம், நம்மளை பத்தியே ஒரு மதிப்பீடை வச்சுட்டு அந்த இழப்பை சிந்திச்சு அந்த வேதனையை சிந்தனை செய்து உடனே நம்மளை நல்லா மாத்திக்கிடுவோம், உயர்வா நம்ம வாழணும். அதைத்தான் இங்க கொடுத்திருக்காரு. நிலையினும் மேன்மேல் உயர்த்து நிற்பானும், இன்னும் கூடுதலா தன்னை உயர்வா மாத்திக்கிறது, பணிகளை சிறப்பா செய்யறது, சுறுசுறுப்பா இருக்கிறது, சிந்திக்கிறது, அருமையா செயல் புரிகிறது. அதைத்தான் ஒரு 4 சொல்ல அழகா சொல்லிட்டார் பாருங்க. நிலையினும் மேன்மேல் உயர்த்து நிற்பானும் தன்னை தலையாக செய்வானும் தான். இதுதான் நமக்கு நாமே தலைவன். அதைத்தான் தன்னை தலையாக செய்வானும் தான். நமக்கு யாரோ ஒருத்தர் கிடையாது, நம்ம தான். நம்ம நினைச்சா நல்லா செய்வோம், நினைக்கலன்னா செய்ய மாட்டோம். இதைத்தான் அற்புதமா திருமந்திரத்துல திருமூலரும் சொல்லியிருப்பாரு. தானே தனக்கு பகைவனும் நட்டான்
தானே தனக்கு மறுமையும் இம்மையும். தானே தான் செய்த வினை பயன் துய்ப்பான். தானே தனக்கு தலைவனும் ஆமே. நான் முதல்ல இந்த நன்னிலைக்கண் பாடலை தான் படித்தேன். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு தான் அந்த திருமந்திர பாடலை நான் படித்தேன். ரெண்டுமே நம்மளுக்கு வழி நடத்தக்கூடிய ஒரு அருமையான அது மந்திரம். இது நாலடியாரோடது பாடல். ஆமா, தானே தனக்கு பகைவனும் நண்பனும். நம்ம நல்லது செஞ்சா நமக்கு நாமே நண்பன். நம்ம சோம்பேறியா இருந்துட்டோம்னா நமக்கே நாம தீமைகளை செய்து கொண்டோம் என்று தானே அர்த்தம். அதை தானே தனக்கு பகைவனும் நட்டானும்னா நண்பனும் அர்த்தம். தானே தனக்கு மறுமையும் இம்மையும். போன ஜென்மத்துல நல்லது செஞ்சிருக்கோம், மனிதரா பிறந்திருக்கோம். இந்த ஜென்மத்துல நல்லது செய்யணும், கடைசி வரைக்கும் செய்யணும். அப்பதான் மறு ஜென்மத்துல நல்லா இருப்போம். நம்பிக்கை இல்லாதவங்கள விடுங்க, நம்புற நாம இந்த ஜென்மத்துல நாம நல்ல காரியங்களை, புண்ணிய காரியங்களை தான் நம்ம செய்யணும். அதைத்தான் அவர் அருமையா மந்திரமா கொடுத்திருக்காரு, நம்மளை வழி நடத்துறாரு திருமூலர். தானே தனக்கு பகைவனும் நட்டானும், தானே தனக்கு மறுமையும் இமையும், தானே தான் செய்த வினைப்பயன் துய்ப்பானும். சைவ சித்தாந்தம் ரெண்டு சொல்லும், நல்வினை தீவினை. நம்ம ஒண்ணு கெட்டது செய்வோம் அல்லது நல்லது செய்வோம். நம்ம நல்லதே செய்வோமே, எல்லாருமே நல்லதை செஞ்சு நல்வாழ்வு வாழுவோம், மற்றவர்களையும் வாழ வைப்போம். அப்போ நாம தான் முடிவு பண்றோம். அதைத்தான் மந்திரம், தானே தனக்கு பகைவனும் நட்டானும், தானே தனக்கு மறுமையும் மெய்யும், தானே தான் செய்த வினைப்பயன் துய்ப்பானும், தானே தனக்கு தலைவனும் ஆமே. நமக்கு நாமே தலைவன். இதையே நான் பொருத்தி காட்டுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி பாடல்களை நம்ம வாசிக்கும் போது, யோசிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம செம்மைப்படுத்திக்கிறோம். சில சமயம் மனம் தளரும் போது இந்த பாடல்கள் ரெண்டையுமே நான் மனப்பாடம் பண்ணியிருக்கேன். நான் எனக்குள்ளேயே சொல்லிக்குவேன், நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்னு, எப்படி நல்ல வண்ணம் வாழணும் அப்படின்னு நினைச்சிட்டு உடனே செயல் புரிய ஆரம்பிப்போம். அப்போ வாசிப்பு நம்மளை நல்வழிப்படுத்துது. இந்த பாடல்கள், இந்த மந்திரங்கள்லாம் நம்மளை நல்வழிப்படுத்துது அப்படின்றத நான் உறுதியா நம்புறேன். அதுக்காகத்தான் நான் என்னையே நான் எடுத்து நான் இங்க சொல்றேன். பல அரசர்களை பத்தி, பல தலைவர்களை பத்தி நம்ம கட்டாயம் வாசிக்கணும், தெரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கும் நம்ம எடுத்து சொல்லணும். அதுல ஒரு பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாடல் என்ன அப்படின்றதுக்கு முன்னாடி கதையை நான் சொல்றேன். இது கதை இல்லை, உண்மையா நிகழ்ந்தது. அத கதையா நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். முன்பு ஒரு பெரியவர் அவரோட நிலத்தை இன்னொரு பெரியவருக்கு வித்துட்டார். அவரும் வாங்கிக்கிட்டாரு. ரெண்டு பேரும் மகிழ்ச்சியா அவங்கவுங்க இல்லத்துக்கு போயிட்டாங்க. வாங்கினவரு நிலத்தை உழுதாரு. உழுத போது பொற்காசுகள் இருக்கிற பொற்குடம் அந்த நிலத்துக்குள்ள இருந்து கிடைச்சது. எடுத்துட்டாரு. பாக்குறாரு, குலுக்கி பார்த்தா அதுக்குள்ள பொற்காசுகள் இருக்கு அப்படின்றத உணர்ந்துகிட்டாரு. அவர் என்ன செய்தாரு அப்படின்னா, அந்த பொற்குடத்தை எடுத்துட்டு போய் நிலத்தை வித்தார் இல்லையா, இவர் வாங்கினாரு. அந்த நிலத்தை வித்தவற்ற போய், ஐயா, நான் உங்ககிட்ட நிலத்தை தான் வாங்கினேன், அந்த நிலத்துக்குள்ள இருந்த இந்த பொற்குடத்தை நான் வாங்கலை இல்லையா, அதனால இந்த பொற்குடத்தை நீங்க வச்சுக்கோங்க, இந்த பொற்குடம் உங்களுக்கு உரியது அப்படின்னு நினைச்சுட்டாரு, கொடுத்துட்டாரு. ஆனா அவர் வாங்கல. வாங்காம என்ன சொன்னாருன்னா, நான் உங்களுக்கு நிலத்தை மட்டும்தான் வித்தேன், அந்த நிலத்துக்குள்ள இருக்கிற எல்லாமே உங்களுக்கானது, அதனால இந்த பொற்குடம் உங்களுக்குரியது, எனக்குரியது அல்ல அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ரெண்டு பேரும் எவ்வளோ நல்லவங்க பாருங்களேன். இப்படிலாம் இருப்பாங்கன்னா உண்மையா நிறைய பேர் அன்றைய காலங்கள்ல அப்படி நல்லா வாழ்ந்திருக்காங்க. ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அரசன்கிட்ட போய் நம்மளோட நிலைமைய சொல்லுவோம், அரசன் என்ன தீர்ப்பு சொல்றானோ அதை ஏற்றுக்கொள்வோன்னு ரெண்டு பெரியவங்களும் போனாங்க. அங்க போய் அவங்க நிக்கிறாங்க. அருமையான பாடல் பொருளை பாருங்களேன். வழக்கின் முடிவான உண்மையை ஆராயும் அறிவு நிரம்ப பெறாதவன் சிறு வயதினன் என்று இகழ்ந்த அந்த நரைத்த முதியவர்கள் இருவரும் மகிழும்படியாக நரை முடித்து அவர்கள் கூறிய சொற்களை கொண்டே நீதி கூறினான். யார் தெரியுமா? நம்முடைய கரிகார் பெருவளத்தான் என்னும் சோழ மன்னன். தத்தம் குலத்திற்குரிய அறிவு அந்நூல்களை கல்லாமலேயே இனிது அமையும் என்பதை இந்த பாடல் வழி நம்மளால் உணர முடிகிறது. பாடல் பாருங்க. உரை முடிவு காணான் இளமையோன் என்ற நரை முது மக்கள் உவப்ப நரை முடித்து சொல்லால் முறை செய்தான் சோழன்
குலவிச்சை கல்லாமல் பாகம் படும். கரிகார் பெருவளத்தானை பற்றி நான் நிறைய படிச்சிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அருமையான ஒரு சோழ மன்னன் அவன். இந்த பாடல்ல அவனோட அருமை பெருமைகளை உணர்ந்ததும் இங்க நான் பகிர்ந்திக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். உரைமுடிவு காணன் இளம் வயது, இவனுக்கு என்ன தெரியும், இவனுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு அந்த முதியவர்கள் நினைச்சாங்க. அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்க. இதை அறிந்தவன் என்ன செஞ்சான், நரைமுடி தரித்து சிம்மாசனத்துல அமர்ந்து அவங்க ஏற்றுக்கொள்ளும்படி அவங்க கிட்ட பேசி அதன் வழியாகவே அவன் என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா தீர்ப்பை சொல்லிட்டான். இதுதான் பாடலுடைய பொருள். இதுல நாம கடைபிடிக்க வேண்டிய ஒன்று, சொல்லால் முறை செய்தான் சோழன் குலவிச்சை கல்லாமல் பாகம் படும். இதைத்தான் இன்னைக்கு நான் பதிவு பண்ண நினைக்கிறேன். அப்பா அம்மா, நம்மளுடைய பாட்டி தாத்தா, அவங்களோட அந்த மேல் போலாம், வழி வழியாவும் நம்ம சொல்லலாம். இது ஒரு மரபு தொடர்புன்னு அர்த்தம். ஜெனட்டிக்ஸ் நமக்கு இருக்கும். அப்பா அறிவுனா மகன் அறிவா இருப்பான், அம்மா அறிவுனா மகன் அறிவா இருப்பாங்க. அவங்களோட செயல் நமக்கு அப்படியே வரும். அந்த குணத்தை நாம தெரிஞ்சுக்கணும், அவங்களுடைய அந்த செயலை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும். அந்த எண்ணத்தை நாம அப்படியே வளர்த்துக்கணும், செயலையும் தொடர்ந்து நாம செய்யணும். அதைத்தான் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம தந்தை 8 அடி பாய்ந்தா குழந்தை 16 அடி பாயும் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. அதைத்தான் இங்க நம்மளுடைய கரிகால் பெருவளத்தான் சிறப்பா நீதிமானா இருந்தான். இதை படித்த போது நமக்கு என்ன தோணும், ஆமா அப்பாவுக்கு கணக்கு நல்லா வரும், நமக்கும் நல்லா தான் கணக்கு வருது, அங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அம்மா நல்லா சமைச்சாங்கன்னா பொண்ணு பார்த்தேவும் கத்துக்கும், அது இயல்பாவும் என்ன செய்யும் வரும். தையல் அம்மா நல்லா தப்பாங்கன்னா பிள்ளைக்கு அப்படி வரும். இப்படி நிறைய பாட்டிக்கு தாத்தாவுக்கு உள்ள அந்த அறிவு நமக்கு பரம்பரையா வரும். இப்ப பெண்கள்லாம் தாய்மை அடைந்த போது நிறைய நூல்களை படித்தோம், நல்ல எண்ணத்தோட இருந்தோம் அப்படின்னா குழந்தையும் அறிவா அன்பா நல்ல எண்ணத்தோட இருக்கும். இதெல்லாம் உண்மை உண்மை உண்மை. அதனால முன்னோர்கள் கிட்ட இருந்தும் நாம நிறைய கத்துக்கலாம், நூல்கள் வழியாவும் நிறைய நம்ம கத்துக்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம வாசிக்க தயாரா இருக்கணும். வாசிக்கும் போது வாய் விட்டு வாசிக்கணும், அப்போ உச்சரிப்பு சரியா வரும். அதனுடைய அந்த பிழையில்லாம எழுதுறதுக்கான வழிவகைகளையும் ஒவ்வொரு எழுத்தையும் நம்ம உத்து என்ன செய்யணும் பார்க்கணும். பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறப்பவும் அதை முறையா நாம சொல்லி கொடுக்கணும். 3 சுழி நாம்பாங்க அப்படி சொல்லக்கூடாது, டன்னகரம். 2 சுழி நாம்பாங்க அப்படி சொல்லக்கூடாது, ரன்னகரம். தாக்கடுத்து வரக்கூடிய தன்னகரம் அப்படி சொல்லி தரணும். பெரியரா சின்னரா அப்படி சொல்லக்கூடாது, வல்லினரா இடையினரா அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கணும். குழந்தைகளை கைப்பிடிச்சு எழுத வைக்கணும். உச்சரிப்பு எப்படி வித்தியாசம் பாருங்களேன். 3 லகரம் இருக்கு, லகரம் லகரம் லகரம். தமிழ் அதுக்கு என்ன சிறப்பு லகரம். பள்ளிக்கூடம் பள்ளி பொது லகரம், மத்திம லகரம்னு அதை சொல்லுவாங்க. பள்ளி லிஜாடு இல்லையா, அதுக்கு லகரம். பள்ளி கொல்லிமலை வெல்க செல்க, கல்வன் உள்ளம் வெள்ளம் பள்ளம் தாளை மடல் தமிழ் வாழ்க. அப்படி நாம நல்லா உச்சரித்தோம் அப்படின்னா தாய் சொல்லி கொடுக்குறாங்க, தகப்பன் சொல்லி கொடுக்குறாங்க, பாட்டி தாத்தா பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னா, இப்படி முறையாக சொல்லி கொடுத்தாங்கன்னா அந்த குழந்தைங்க சிறு பிராயத்திலேருந்தே தமிழ் மொழியை நல்லா உச்சரிக்க, எழுத, அது பிழை இல்லாமல் எழுத, வாசிக்க அருமையாக அவங்க கற்றுக்குவாங்க. பாடல்கள்னு பிரித்து நம்ம வாசிக்க குழந்தைகளை சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க நிச்சயமாக நம்மக்கிட்ட இருந்து நல்லா கற்றுக்குவாங்க. அப்போது குழந்தைங்க தாய்கிட்ட இருந்து கற்றுக்கணும், நாமளும் கற்றுக்கணும். நல்ல ஒரு புத்திமானாக இருக்கணும், நடுநிலை தவறாமல் இருக்கணும். யாரையும் தோற்றத்தை வச்சு எளிதா இளையவர் முதியவர் அந்த மாதிரியெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாதுன்னு இந்த 4 அடிகள் நமக்கு எத்தனையோ நல்ல நல்ல செய்திகளை நமக்கு எடுத்துரைக்குது. நம்மளோட வாழ்க்கையை அது சிறப்பாக மாற்றுது. அவ்வளோ ஒரு அருமையான பாடல் தான் பழமொழி 400 நூல் உணர்த்தக்கூடிய இந்த பாடல். மிக சிறப்பான ஒரு பாடல். இதை நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கலாம். அடுத்து நாம் அறிந்த ஒன்று, எல்லாரும் சொல்லுவாங்க, கிராமத்தில் நான் சொல்லி கேட்டிருக்கேன், நானே சொல்லுவேன், அவங்க நம்மக்கிட்ட பேசலாட்டாலும் பரவாயில்ல, பேசுறது பேசாது அவங்களோட விருப்பம், பார்க்கலாட்டாலும் பரவாயில்ல, ஆனால் அவங்கெல்லாம் கணவன் மனைவி பிள்ளைங்க சொந்த பந்தம் எல்லாரோடையும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நாங்கள்லாம் சொல்லுவோம்.
இதை எங்கேருந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம வள்ளலார் மிகப்பெரிய ஞானி. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வள்ளலாரை படிங்க. நான் வள்ளலார் பற்றி நிறையா படிச்சிருக்கேன், பேசியிருக்கேன் ஆன்லைனில். ரொம்ப பிடிக்கும். இப்போ பேசுகிறப்போ நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, எப்படி வாழ்ந்திருக்காங்க, எவ்வளோ ஒரு அறிவு. வள்ளலாரை பற்றி இந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணும். ஒருத்தங்க பசியோடு இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் பார்க்குறோம். இப்போ நானா என்ன செய்வேன், ஒரு பசியாக இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு வேண்டிய உணவை கொடுப்போம், தண்ணி வேணுமா கொடுப்போம், இனிமையாக பேசுவோம், போயிட்டு வாங்க ஐயா, சரிங்க ஐயா அப்படி சொல்லுவோம். எப்போனாலும் ஏதாவது உதவினா நான் செய்கிறேன் ஐயா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எல்லாருமே வாழ்க்கையில் உதவிகளை செஞ்சுருக்கோம். இவ்வளோதான் நாம் செய்கிறது. ஆனால் வள்ளலாறு யாராவது பசியோட இருந்தால் இவருடைய மேனி நடுங்குமா அவங்க பசியை பார்த்து. நான் படிச்சிருக்கேன், மாணாக்கருக்கு நடத்தியிருக்கேன். நடத்துகிறப்போ வாசித்தப்போ எனக்கு எவ்வளோ ஒரு மகான், எப்படி ஒரு ஞானி, பிறருடைய உணர்வை தன்னோட உணர்வை எப்படி அவர் உணர்ந்திருக்காரு. அதனால தான் அவர் எழுதியிருக்காரு, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னாரு. ஆமாம், அவர் பயிரை சொன்னார், நெற்பயிர்கள் மற்ற தானியத்தோட பயிர்களை அவர் சொல்றார். அது வாடிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பல உயிர்களைத்தான் அது வாழ வைக்குது. அப்போ அந்த பயிர் வாடிடுச்சுன்னா உயிர்கள்லாம் கஷ்டம் வாழ்றது. அதனால அவர் அற்புதமா நுட்பமா பாடல்ல எழுதியிருப்பார். அதை படிச்சுட்டு யாராவது பசியோடு இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுக்காம இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கொடுப்பாங்க, கொடுப்பாங்க. ஒரு ஹைக்கூ கவிதை உண்டு, நான் மாணாக்கருக்கு எடுத்து சொல்லுவேன். அந்த ஹைக்கூ கவிதை என்ன அப்படின்னா, ரொம்ப பிடித்த ஹைக்கூ கவிதை. எங்கே நெருப்பு இதோ ஏழையின் வயிற்றில். எண்ணி பார்த்தா 5 சொற்கள் தான். எங்கே நெருப்பு முதல் அடி, இதோ 2வது அடி, ஏழையின் வயிற்றில். இதான் ஹைக்கூ கவிதை. இதுதான் அதனுடைய இலக்கணம். ஒரு கேள்வி, அதுக்கு ஒரு பதில் வந்துடுச்சு. ஏழைகள் உழைக்கிறாங்க, ஆனா பசியோடு இருக்காங்க. நெருப்பு எங்கேயோ இல்லை, அவங்களோட வயிற்றில். அப்போ சமூகத்தில் ஏழைகள் படும் துன்பத்தை அந்த 3 அடி, அந்த 5 சொற்கள் அருமையாக பதிவு பண்ணியிருக்கு. அப்போது வள்ளலாரும் அப்படி உணர்ந்து அதற்கான தீர்வையும் சொல்லிட்டார். நாம் என்ன பண்ணணும், நல்வாழ்வு வாழ்கிறோம், இல்லறத்தில் இருக்கிறோம், நம்ம இல்லாதவங்களுக்கு முடிந்த போது நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும் அப்படின்றத நான் அறிந்து கொண்டேன். உங்களுக்கு தெரிந்ததான் ஒழுக்கம்தான் ரொம்ப முக்கியம். நம்ம திருக்குறள்ல முதல் வகுப்புலே படிச்சிருக்கோம், ஒழுக்கம் வெளுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு திருவள்ளுவர் திருக்குறள்ல பதிவிட்டுள்ளாரு. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், விழுப்பம்னா மேன்மைன்னு அர்த்தம். நம்ம எல்லாரும் மேன்மையான வாழ்வு வாழணும், அதான் ஒழுக்க விழுப்பம் தரலான். திருப்பவும் சொல்வார், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் பார். நான் எல்லா வகுப்புலையும் இதை நான் சொல்லிடுவேன். ஏன்னா ஒவ்வொரு உயிரும் தன்னோட உயிரை நேசிக்கும், ஆனா நம்மளோட உயிரை விட நம்ம ஒழுக்கமா வாழ்றதுதான் ரொம்ப முக்கியம். இதே ஒரு பொருள் கொண்டது நம்ம முதுமொழி காஞ்சி, மதுரை கூடலூர் கிளார் அருமையா முதுமொழி காஞ்சி எழுதியிருப்பார். முழுமையா நான் வாசித்திருக்கேன், ரொம்ப பிடிக்கும். அருமையான ஒரு நூல். ஆர்களி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கம் உடைமைன்னு எழுதியிருப்பார். ஓதல்னா நல்லா படிக்கணும் நாம, ஆனா அதை விட ரொம்ப முக்கியம் கல்வி, முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கைக்கு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனாலும் அதை விட முக்கியம்னு இவர் எழுதுறாரு, ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கம் உடைமை. 2 அடிகள் தான், ஆனா எவ்வளவு அருமையா நமக்கு எடுத்து சொல்லிட்டாரு பாருங்களேன். அந்த நூல்ல அதுக்கு அடுத்து சொல்ற ஒரு பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். முதல்ல அதை படிச்ச போது நான் புத்தகத்தை வச்சுட்டு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தேன். அது நாள் வரைக்கும் என்னோட எண்ணம் வேறுவா இருந்தது. சைவ சித்தாந்தம் படிச்சேன்னா அன்பும் அறிவுமே சிவம் அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். அப்போ அடிப்படை அன்பு, அடுத்த அறிவு அப்படின்னு நினைச்சிருக்கேன். அதுதான் உண்மை. ஆனா இந்த பாடல் அவர் சொல்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவர் சொல்றாரு, காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல் அப்படிங்கிறார். நான் உடனே என்ன பண்ணேன், அதனுடைய பொருளை பார்த்தேன். மற்றவரால் அன்பு செய்யப்படுவதை விட தன் செயல்களால் அவர் மதிக்கும்படி நடத்தல் சிறந்ததாகும்னு இருந்தது. எனக்கு வித்தியாசமா இருக்கே, நல்லதா இருக்கே, ஆனா அன்பு தானே ரொம்ப முக்கியம், அதுதானே அடிப்படை அப்படின்னு நினைச்சேன். அதுவும் உண்மைதான். இருந்த போதிலும் ஒவ்வொரு மனிதனுக்கும்
இப்ப என்ன மற்றவர்கள் நேசிக்கிறார்கள் என்பதை விட நான் எதை நினைக்கணும்னா என்னை மற்றவர்கள் மதிக்கும்படி நான் வாழணும்னு நினைக்கணும். அப்படி நான் வாழணும். அதுதான். அப்போ பாருங்களேன், ஒரு புலவர் எவ்வளவு சிறப்பா எழுதியிருக்காரு. அப்போ இதை நம்ம படிச்சா தானே, நம்ம வாசித்தா தானே, யோசித்தால் தானே வாழ்க்கையில கடைபிடிக்க முடியும். அப்போ மற்றவங்க மதிக்கணும்னா என்ன பண்ணணும்? அன்பா இருக்கணும், அனைத்து உயிர்களையும் நேசிக்கணும், அறிவா இருக்கணும், அச்சம் இல்லாம இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். எப்போ மகிழ்ச்சியா இருப்போம்? அன்பா இருக்கும்போது, அறிவா இருக்கும்போது நாம மகிழ்ச்சியா இருப்போம். அப்போ மற்றவங்க மதிப்பாங்க. மற்றவர்கள் மதித்தா அது பெருமையான ஒரு வாழ்வா இருக்கும். அதுவே நல்ல ஒரு வாழ்வா இருக்கும். அப்படின்ற புரிதல் இந்த 4 சொற்கள் எனக்கு சொல்லி கொடுத்தது. அதனாலதான் நான் சொல்றேன், வாசிப்பை நாம சுவாசிக்கிறது மாதிரி நம்ம இயல்பா எடுக்கணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நல்லா வாசிக்கணும், நேசிக்கணும், யோசிக்கணும். இந்த ஒரு பாடல் என்னை உண்மைக்கு ரொம்ப யோசிக்க வச்சது. இல்ல இவர் தான் உரை இப்படி எழுதியிருக்காரா, மற்ற புத்தகத்தையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாவே உடனேவும் வேற வேற உரையாசிரியர்களோட அந்த உரை கொண்ட ஒரு 2 நூலை எடுத்து நான் பார்த்தேன். எல்லாருமே இப்படித்தான் எழுதியிருந்தாங்க. ஏன்னா பாடலே அதுதான். அதனுடைய பொருளை உரையாசிரியர்கள் நல்லாவே எழுதியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதை படிச்சதுல இருந்து நிறைய வகுப்புல நான் மாணாக்கருக்கு இன்னும் விரிவா நல்லா சொல்லி கொடுத்திருக்கேன். அது நமக்கு தேவையான ஒன்று. வாசிப்பின் வழியாக எனக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் இந்த காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல். என்னோட புரிதல் அப்படியே மாற்றியது. நான் சொன்னேன் இல்லையா, தானே தனக்கு பகைவனும் நட்டானும், தானே தனக்கு மறுமையும் இம்மையும், தானே தான் செய்த வினைப்பயன் தீர்ப்பானும், தானே தனக்கு தலைவனும் ஆமே. இப்ப எனக்கு ஞாபகம் வந்ததுனால சொல்றேன். நான் நினைப்பேன், நம்ம தவறே பண்ணல, அப்புறம் எதுக்கு அவங்க நம்மளை இப்படி எல்லாம் பேசுனாங்க? அது அவங்களோட தப்பு தானே. சிவசிவா, நான் என்ன தப்பு பண்ணேன்? எனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு நினைச்சு நான் வருத்தப்பட்டிருக்கேன். ஒரு சிலர்கிட்ட பகிர்ந்துக்க போது சரியான ஒரு பதில் எனக்கு கிடைக்கல. ஆனா ஒருத்தங்கிட்ட நான் இப்படி சொன்னப்போ அவங்க சொன்னாங்க, எல்லாமே நம்மளோட செயலுதான். அப்படி நம்ம செயல் நல்லதா இருந்து இப்படி ஒரு மன கஷ்டம் இருக்குன்னா அது முற்பிறவியில் நிகழ்ந்த ஒன்றா இருக்கும். அப்ப நம்ம எப்பவுமே நல்ல செயல்களைத்தான் செய்யணும் அப்படி நம்ம எடுத்துக்கணும். நாங்க அப்போ எனக்கு ஒரு திருப்தி வரல. ஆனா திருமந்திரம் திருமூலர் சொன்னா நான் அப்படியே ஏத்துப்பேன். ஏன்னா அவர் மிகப்பெரிய ஞானி. அதுக்கப்புறம் தான் நான் தானே தனக்கு பகவை நட்டானும் அந்த திருமந்திர பாடலை நான் படித்தேன். இப்போ அதே கேள்வி யார்ட்டையுமே கேட்க மாட்டேன். ஏன்னா நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் நல்லது செஞ்சு எனக்கு ஒரு தீமை நிகழ்ந்தா கூட அது இறைவனுடைய செயல். போன ஜென்மத்துல நான் என்ன பாவம் செஞ்சனோ இருக்கலாம், சரி இனி வருகின்ற ஜென்மத்துக்கு புண்ணிய காரியங்களை செய்வோன்ட்டு பொறுமையா நல்ல விதமா நம்ம வாழ்ந்துக்கிறது. மற்றவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே நினைப்பேன். இப்போ கூடுதலாவே நினைக்கிறது. ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, எல்லாரும் அறிந்ததே. இப்போ எல்லாருக்கும் ஒரு நினைவூட்டலா நான் சொல்றேன், தீயினார் சுட்டப்புண் உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்டவடு. இந்த திருக்குறளை நான் பள்ளியில படிக்கிறப்போ நான் நினைச்சிருக்கேன். துவக்கப்பள்ளியில படிக்கிறப்போ எனக்கு என்னை யாராவது அடிச்சா பிடிக்காது. என் தாய் தப்ப எனக்கு என்னை அடிச்சதே கிடையாது. அவங்க அடிக்கிற மாதிரி நான் நடந்துக்கிட்டதே கிடையாது. அமைதியா இருப்பேன். பெற்றோர் கொடுக்கறத ஏத்துக்குவேன். நானா ரொம்பலாம் கேட்க மாட்டேன். அதுதான் உண்மை. என் தாய் தப்புன்னு சொல்லுவாங்க, எதுவுமே அவ்வளவா கேட்க மாட்டா, அமைதியா இருப்பா, தொல்லை தர மாட்டா அப்படிலாம் சொல்லுவாங்க. சிறு வயதுல இருந்து இப்போ வரைக்கும் அப்படித்தான் இருக்கேன். அப்போ எனக்கு புரிதல் எப்படி இருந்தது அப்படின்னா, யாராவது அடிச்சா நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா. ஆனா இவர் என்ன இப்படி எழுதியிருக்காரு, தீயினார் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்டவடு. யாராவது நம்மளை திட்டுனாங்கன்னா இந்த கதலை வாங்கிட்டு அந்த கதலை விட்டுற வேண்டியதான்னு சின்ன பிள்ளைங்கள்லாம் பேசுவாங்கல்ல, அப்படி கேட்டுக்கொள்ள நம்மளும் பெரியவங்களாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் மனசுல வச்சுக்காத, வீடு இந்த கதலை வாங்கி அந்த கதலை விட்டுறேன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. அப்படி கேட்டதுனால நான் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டேன். என்னோட புரிதல் அப்படித்தான் இருந்துச்சு. அந்த பருவத்துல என்ன செய்வோம், மனப்பாடம் பண்ணுவோம், ஒப்பிப்போம், எழுதி பார்ப்போம், நல்ல மார்க் வாங்குவோம், நல்ல மார்க்குன்னு மகிழ்ச்சி அடைவோம், அவ்வளவுதானே. ஆனா படிக்க 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 மேல் வகுப்புக்கு வர வர இந்த வயசுல எனக்கு ரொம்ப அது தெளிவா இருந்தது. அதை நான் உங்களோடு விரும்புறேன். தீயினார் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே, நாவினார் சுட்டவடு. நம்ம ஒரு வேலை செய்யறப்போ சமையல்ல இல்லை எதுல ஆண்கள் பெண்கள் ஏதோ வேலை செய்யறப்போ ஒரு காயம் பட்டா ஒரு வாரத்துக்கு அந்த காயம் இருக்கும், அதையே நினைப்போம். அப்புறம் மறந்தே போயிடுவோம். எப்பயாவது தழும்ப பார்த்தா அன்றைக்கு இப்படி இருந்ததில்ல அப்படின்னு நம்ம நினைச்சுக்குவோம். அது ஒரு வருத்தமா அப்படின்லாம் தோணவே தோணாது. அது ஒரு நிகழ்வு மாதிரியா போயிடும்.
ஆனா நம்ம ஒருத்தரிடத்து அன்பா இருந்து நட்பா இருந்து அவங்கள நாம நம்பி அவங்கள நேசிச்சு நல்லா பழகிட்டு இவங்கெல்லாம் எனக்கு ஃப்ரெண்டே கிடையாது, சும்மா ஜஸ்ட் ஒரு பழக்கம்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அல்லது நம்மளோட குணம் தெரிஞ்சுட்டு நம்மளோட வாழ்வை தெரிஞ்சுட்டு மற்றவங்க கிட்ட அதை குறையா சொல்லிட்டாங்க, புறம் பேசிட்டாங்க, ஏதோ ஒன்று இருக்கலாம், நம்மள ஒரு கடுஞ்சொல் சொல்லிட்டாங்க, நம்ம சொன்ன வார்த்தையை வச்சே நம்மளையே சொல்லிட்டாங்க, அந்த வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அது ஜென்மத்துக்கு நம்மளை ரணமா நம்மளை அழிச்சிரும், நம்மளை ரொம்ப வேதனைப்படுத்தும். எனக்கு இந்த குறளை படிச்ச பிறகு எவ்வளோ பெரிய ஒரு தீர்க்க தரிசி நம்ம திருவள்ளுவர் அப்படின்னு நினைச்சிட்டு உண்மையாவே அதற்கப்புறம் திருக்குறளை மட்டும் ஒரு 3-4 முறை முழுமையா நான் வாசித்திருக்கேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படிப்பா இவ்வளோ ஒரு ஞானம், இவ்வளோ ஒரு அனுபவ அறிவு, அப்பா அப்படின்னு நான் வியந்து போயிருக்கேன். எனக்கு திருக்குறள் ரொம்ப பிடிக்கும். நான் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறேன் அப்படின்னா திருக்குறள் தான் முதல் நூல். ஆன்மீகத்தை அறிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா திருமந்திரம் தான். அதன் வழியாத்தான் நிறைய நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அவர் எவ்வளவு அருமையா சொல்லிட்டாரு பாருங்களேன். இதுல ஒரு உளவியலும் இருக்கு. இந்த திருக்குறள்ல நம்மளோட மனித வாழ்க்கையில ஒரு உளவியல் இருக்கு. ஒருத்தங்க நம்மள ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அதுக்காக ரொம்ப நம்ம வருத்தப்பட்டோம்னா, அந்த பேரை பல ஆண்டுகள் கழிச்சு யாரையோ பார்த்து கூப்பிடுறப்போ கூட அவ நம்மள அப்படி சொல்லிட்டால அப்படின்னு நம்ம நினைச்சு வருத்தப்படுவோம். எங்கேயாவது அந்த நம்மள கடுஞ்சொல் சொன்ன, கொடுஞ்சொல் சொன்ன, தீச்சொல் சொன்ன அந்த பெண்ணோ ஆணோ அவங்களோட உருவம் போல ஒருத்தங்க இருந்தா கூட அதை பார்த்த உடனே மனசு வலிக்கும். நம்மளோட அந்த தோழி தோழன் யாராவும் இருக்கலாம், பெரியவங்க சிறியவங்க யாராவும் இருக்கலாம், அப்படி சொல்லிட்டாங்களே நம்ம கூட பழகி புரிந்து, உங்களுக்கு இப்படி அனுபவமா மிஸ் அப்படின்னா பிள்ளைகிட்ட சொல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, இந்த திருக்குறளை படிச்சு நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. அப்போ அந்த உருவமே நம்மளை அந்த இடத்துல அவங்கள நினைக்க வச்சு வருத்தப்பட வைக்கும். இன்னும் நான் மாணாக்கர்கிட்ட பகிர்ந்துகிட்டதான், மரணத்திற்கு முன்பு நினைவு தெரியும் போது அவங்களோட பேரோ இல்லை அவங்க சாயல் கொண்ட ஒருத்தரை பார்க்கும்போது அன்னைக்கு நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு நம்ம நினைச்சாலே மனசு பதறும், வேதனையா இருக்கும், ரொம்ப துடிப்பா இருக்கும், அப்படி ஒரு சொல்லனா துயரமா கவலையா இருக்கும். இது எல்லாத்தையுமே புரிந்த ஒரு ஞானி நம்ம திருவள்ளுவர் அழகா சொல்லிட்டாரு பாருங்க. தீயினார் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. அவரே ஒண்ணு சொல்லியிருக்காரு, அற்புதம். யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்குப்பட்டு எதை அடக்கிறமோ அடக்கலையோ நாக்க அடக்கணும். அதான் உண்மை. உணவாகட்டும் சொல்லாகட்டும் அந்த நாக்குக்கு நாம ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுக்கணும். இதையெல்லாம் நாம குறளை வாசித்தாத்தான் நம்மளால புரிந்து கொள்ள முடியும், நல்ல வண்ணம் வாழவும் முடியும். இனி ஒரு நல்ல ஒரு நூல்ல உள்ள ஒரு கருத்தை மட்டும் நான் பதிவு பண்ண விரும்புறேன். மணிமேகலை ஒரு அற்புதமான நூல். கற்புக்கரசி கண்ணகி, அவளை பத்தி நாம் அறிந்ததே தான். ஆனா மாதவி தாய் கூட ஒழுக்கமில்லாதவ தான். அவளோட அந்த முன்னோர்கள் கொஞ்சம் வேற மாதிரியாத்தான் நம்மளுக்கு தெரியும் தான். சூழ்நிலை அவளுக்கு மோசமானதான் இருந்தது. ஆனா அவ ரொம்ப நல்ல பெண்ணா இருந்தா. 1000 கலைகள் 64 அறிந்தவள் அவள். சிவபெருமான் ரொம்ப நல்ல ஆடல் ஆடுவார். அவருக்கு அடுத்து 11 வகையான கூத்த நிகழ்த்தினவ நம்ம மணிமேகலை தான், மன்னிக்கவும் மாதவி தான். நம்மளோட இளங்கோடிகள் அற்புதமா அதை பதிவு பண்ணி வச்சிருப்பாரு. அவ நல்லவளா இருந்து மாதவி நல்லவளா இருந்து மணிமேகலையும் நல்லவளா மாத்தினான். துறவு வாழ்க்கை தான் இதுல ரொம்ப நுட்பமான ஒண்ணுன்னா, மணிமேகலை ரொம்ப அருமையா சொல்லுவான். என்ன அப்படின்னா, பொய் களவு காமம் கோபம் கொலை இது பஞ்சமா பாவங்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒரு கதை சொல்லுவான். சொல்லி மன்னனுடைய மனைவி பட்ட மகிழ்ச்சிக்கு எடுத்து அந்த கதையை அவ சொல்றப்போ மன்னனுடைய மனைவியோட மனசு மாறி போயிடும். இத படித்த போது எவ்வளோ நல்லா உணர்ந்திருக்கா யாரு, நம்ம மணிமேகலை. தாய் அவளை உணர்த்தி அவளை நல்ல பண்ணம் துறவு வாழ்க்கையை மேற்கொள்ள வச்சிருக்கா. அவ அறச்செயல்களை தான் செய்தா மணிமேகலை. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. இந்த உலகம் இன்னும் நல்லா இயங்குது அப்படின்னா அடிப்படை இதுதான். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. இந்த சொற்கள் நம்மளையும் வாழ வைக்கும், மற்றவர்களையும் வாழ வைக்கும். சீத்தலை சாத்தனார் அருமையா நல்ல ஒரு படைப்பா
இந்த சொற்கள் கொண்ட படைப்பை அவர் படைத்துள்ளார். இதை நாம் வாசிக்கும்போது நாம் பசியோடு இருப்பவர்களுக்கு உணவை வழங்குவது மட்டுமல்ல, அவர்களுக்கு உயிரையும் கொடுக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கும் வழிகாட்ட வேண்டும். அடுத்து ஒரு அருமையான ஒரு பதிவு. வாட்ஸ்அப்பில் எப்பயாவது நல்லது வந்தால் நான் என்னோட நாட்குறிப்பில் எழுதி வச்சுப்பேன். அதில் எனக்கு ரொம்ப பிடித்த ஒன்று, நேற்றைக்கு பார்த்த ஒன்று, கசப்பான அனுபவம்தான் இனிப்பான எதிர்காலத்தை உருவாக்கும். உண்மைதான். மற்றவர்களுக்கு நாம தேவைப்படும் பொருளாக இல்லாமல் தேடப்படும் இதயமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை அழகானதாக மாறும். சரிதான், ரொம்ப நல்லதைத்தான் நம்மளுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. வாசிப்பதோட முக்கியத்தை வாழ்ந்தவர்களை பற்றி நான் சொல்லியாகணும். அதனால பாருங்களேன், அறிஞர் அண்ணா கன்னிமாரா நூலகத்தில் சென்னையில் இருக்குது. நிறையா நூல்களை படித்தவர், மனன சக்தி அவருக்கு அதிகம். இப்போ தென்னை மரத்தை பற்றி பேச சொன்னால் தென்னை மரம் தொடர்பான அத்தனை செய்திகளையும் மிக அருமையாக மேடையில் எடுத்து சொல்லுவார். மேடையில் ஒரு தலைப்பு கொடுத்து பேச சொல்லியிருப்பாங்க. கேட்குறவங்க ஏதாவது ஒரு தலைப்பை ஒரு சின்ன பேப்பரில் எழுதி கொடுத்து இது பற்றி பேசுங்கன்னு கொடுத்தா கூட அருமையாக பேசிடுவார். இன்னும் 4 பேர் வேறு வேறு தலைப்பு கொடுத்து பேச சொன்னால் கூட அருமையாக பேசிடுவார். இதை பார்த்த எங்களுடைய துறை தலைவர், நான் மதுரை தியாகராசர் கல்லூரியில் படித்தேன். எங்கள் துறை தலைவர் சொன்னார், அவ்வளோ அருமையாக அறிஞர் அண்ணா பேசி நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார். அப்படி ஒரு அறிவு எப்படி கிடைத்தது? வாழ்நாளெல்லாம் அறிஞர் அண்ணா படித்தார். நிறையா நல்ல நூல்களை, நாடக நூல் எழுதியிருக்காரு, சிறுகதை எழுதியிருக்காரு, மேடையில் சிறப்பாக பேசியிருக்காரு. வாழ்நாளெல்லாம் அவருக்கு நினைவு இருக்கும் வரை மருத்துவமனையில் இருந்தபோது கூட வாசிப்பை நேசித்தவர், சுவாசித்தவர், மிக சிறந்த படைப்பாளர் யார் அப்படின்னா நம்மளுடைய அறிஞர் அண்ணா. அவரை பற்றியெல்லாம் நம்ம படித்து நாமளும் அவரை போல் நிறைய நல்ல நூல்களை வாசிக்கணும், நேசிக்கணும், சுவாசிக்கணும், நல்ல படைப்பாளராக வரணும். அடுத்து நான் சொல்ல விளைகிறது அண்ணல் அம்பேத்கர். அவரோட வாழ்க்கையை நான் 2-3 நூல்களில் முழுமையாக வாசிச்சிருக்கேன். ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் படிப்பாராம். பொருளாதாரத்தில் அவர் ஆராய்ச்சி மேற்கொண்டு அவர் அந்த நூலை வெளியிட்ட போது பல பல்கலைக்கழகங்கள் அந்த ஆராய்ச்சிக்காக அவருக்கு விருது கொடுத்துருக்காங்க. அதை மேற்கோள அவங்கவுங்க நாட்டில் அதை பயன்படுத்தியிருக்காங்க. அவ்வளோ அறிவு. சட்டத்தை எழுதினவர் இல்லையா, அரசியல் சட்டத்தை. பலர் அதுக்கு நியமிக்கப்பட்ட போதும் எல்லாரும் விலகிட்ட போதும் அவர் ஒருத்தராக இருந்து பல நாட்டோட சட்டங்களையெல்லாம் படித்து நம்ம நாட்டுக்கு எது தேவையோ அதை முறையாக, சிறப்பாக, முழுமையாக, முதன்மையாக எல்லாரும் இந்த உலகமே வியக்கும்படி கொடுத்த ஒரு அறிவானவர் அப்படின்னா யார் அப்படின்னா நம்மளுடைய டாக்டர் அம்பேத்கர் தான். ஆராய்ச்சின்னு வந்துட்டா 2 ஆண்டுகளை எடுத்துக்கிட்டாருன்னா எப்போதும் படிப்பார். புதுமையாக அவரோட எழுத்து நடைய ரொம்ப சிறப்பாக அருமையாக இருக்கும். அயராது படித்தவர். இந்த உலகத்துக்கே ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருந்த அரசியல் சட்ட மேதை அப்படின்னாலே நம்ம அண்ணல் அம்பேத்கர் தான். சிறு வயதில் இருந்த போது அவர் சூழ்நிலை சரியில்லாத போது கூட அவர் ரொம்ப நல்லா படித்தவர், வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டவர். அவரை போலத்தான் நம்மளும் நல்லா படிக்கணும், படித்து வாழ்க்கையில் ரொம்பவே நல்லா முன்னேறணும். அடுத்து படைப்பாளர்களை நான் சொல்லி ஆகணும். நிறையா படைப்பாளர்களோட சிறுகதை, புதினம் நான் வாசித்திருக்கேன். குறிப்பாக இந்த இடத்துல நான் திலகவதி அம்மாவோட கல்மரம் ரொம்ப பிடிச்சிருந்தது. சாகித்ய அகாதமி விருது வாங்கின நூல். பாமா அம்மாவோட சிறுகதை படிச்சிருக்கேன், அருமையாக இருக்கும். ஸோ தர்மன் ஐயாவோட எல்லா நூல்களையும் நான் படிச்சுட்டேன். பூமணி ஐயாவோட எல்லா நூல்களையும் நான் படிச்சுட்டேன். எனக்கு ரொம்ப 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 பிடித்தவர்கள் அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. அதுலேயும் இவங்களோட நூல்களை நான் விலைக்கு வாங்கி வாசிப்பேன். அவங்களும் நிறையா உலக அறிவை பெற்று நிறைய நல்ல படைப்புகளை தமிழுக்கு, தமிழர்களுக்கு கொடுத்தவர்கள், தமிழ் அன்னைக்கு அணிகலன்களாக வழங்கியவர்கள். அவங்களோட நூல்களையெல்லாம் நம்ம இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட நூல்களையெல்லாம் நம்ம வாசித்தோமானால் நம்மளுடைய அந்த வாசிப்பு நம்மளை வாழ வைக்கும், யோசிக்க வைக்கும். நாமளும் படைப்பாளர்களாக
மாறுவதற்கான வாய்ப்பு நமக்கு உண்டு. பல இதழ்கள் இருக்கு, சிறுவர்களுக்கு இருக்கு, பெண்களுக்கு தனியா இருக்கு, அரசியல் இருக்கு, ஆன்மீக இதழ்கள் இருக்கு, அறிவியல் இதழ்கள் இருக்கு, மருத்துவ இதழ்கள் இருக்கு. அதையெல்லாம் நாம படிக்கணும். இந்த மருத்துவ இதழ்களை பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்திற்கான பல செய்திகள் இருக்கும், மன நலனுக்கான பல வழிகாட்டுதல் இருக்கும். அதெல்லாம் நாம படிக்கணும். குழந்தைகளையும் நம்ம படிக்க வைக்கணும். பெரிய பிள்ளைகளா இருந்து அவங்களையும் வாசிக்க வைக்கணும். நாள்தோறும் கொஞ்சம் நேரமாவது நல்லபடியா நம்ம என்ன செய்யணும், வாசிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா தாய்மானவரோட இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்பர் பணி செய்யவன ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே எய்தும் பராபரமேம்பர். உண்மைதான். நாம அறிவா இருந்து அன்பா இருந்து சமூக சேவை செய்யணும்னு நினைச்சிட்டு செஞ்சோம் அப்படின்னா மனசுக்கு ரொம்ப மகிழ்வா இருக்கும். அதைத்தான் இந்த 2 அடிகள் நமக்கு சொல்லுது. நாமளும் மற்றவங்களுக்கு சமூக சேவை செய்வோம். ஏன்னா மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு. மனிதராக பிறந்த நாம் மனித நேயத்தோடு நாம் நல்ல செயல்களை செய்யணும். திருமந்திரத்துல ஒரு அருமையான பாடல், இப்படி நம்ம வாழலாம். யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. கோயிலுக்கு போய் நிறைய பாலை கொடுத்தோம், பழங்கள் இளநீர் கொடுக்கலாம், முடியலன்னா பரவாயில்ல. யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. இறைவனுக்கு பச்சிலை போட்டாலே, வில்வ இலை அங்க இருக்கிறத பறிச்சு போட்டாலே போதும். யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை. கோயிலுக்கு போனோம் அப்படின்னா பசுக்கள் அங்க இருந்தது அப்படின்னா அந்த பசுக்களுக்கான புற்கட்டுக்களுக்கு பணத்தை கட்டிட்டோம்னா கொடுப்பாங்க, நம்ம பசுக்களுக்கு கொடுத்துடலாம். யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி அரிசி, உலக்கு அரிசி இன்னைக்கு சமைக்கிறீங்கன்னா ஒரு கையளவு அரிசியை தனியா ஒரு பையில போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா ஏழையா இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா அவங்க சமைச்சு சாப்பிட்டுக்குவாங்க. யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே. எந்த உதவியும் செய்ய முடியலன்னா வருத்தமே இல்லை. யாராவது சோர்ந்து போயிருந்து அவங்க கிட்ட அன்பா நம்ம பேசணும், நல்லதை பேசணும் அப்படின்னா அவங்க நல்ல ஒரு வாழ்வு வாழ்வாங்க. இப்படி வாழ்றதுதான் முறையான வாழ்வா இருக்கும், சிறப்பான வாழ்வா இருக்கும். இதை திருமந்திரத்துல இருந்து நான் அறிந்து கொண்டேன். நம்மளால முடிந்த அளவு மற்றவர்களுக்கு உதவியா இருக்கணும். நான் எழுதிய ஒரு சிறுகதையை நான் உங்ககிட்ட வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். நிறைவாக, நல்ல மனசு. எந்த ஆண்டும் இந்த மாதிரி வெயில் அடிச்சதில்ல. அக்னி நட்சத்திர வெயில் என்னமா கொளுத்துது என்று பேசிக்கொண்டே பெரிய வாளியை எடுத்து தண்ணிய மோந்து மோந்து தலையில் ஊத்தி குளித்த பிறகுதான் பொன்னிக்கு உடலும் உள்ளமும் குளுமையாக இருந்தது. மகன் கொடுத்த மோரை வாங்கி ஒரே மூச்சில் குடித்தான். அம்மாவையே பார்த்து கொண்டிருந்தான் சாகர். பெரிய ஆட்டு உரலில் மாட்டுக்கு பருத்தி கொட்டையை ஆட்டிக்கொண்டே, என்னையா அம்மாவையே பார்த்துக்கிட்டு இருக்கிற? ஏமா தொடர்ந்து வேலை செய்றீங்களே, உடம்பு வலிக்காதா என்றான் அக்கறையுடன். வலிக்கும், அதை பார்த்தா முடியுமா? முன்னேர் போன வழியில்தான் பின்னேர் போகும். ஊர்ல எல்லாரும் ஒரு வேலை செஞ்சா உன்னோட மாமா 2 வேலை செய்வாங்க. வேலை செய்யாம உடம்பு துருப்பிடிச்சு போறதை விட வேலை செஞ்சு 4 பேருக்கு நல்லது செஞ்சா பிறந்ததுக்கு அர்த்தம் இருக்கும்ல, அதான் என்று முடிப்பதற்குள் அக்கா அக்கா என்று கத்திக்கொண்டே 2 முறை வரப்பில் இருந்து விழுந்து எழுந்து தலை தெறிக்க ஓடி வந்தான் மாயாண்டி. அக்கா, நம்ம அண்ணன். அவனால பேச முடியவில்லை. மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கினான். அவனுடைய உடம்பெல்லாம் வியர்வை துளிகள். மாயாண்டி, முதல்ல உட்காரு என்றாள் பொன்னி. சாவகாசமா உட்கார்ந்து பேசுற விஷயம் இல்லக்கா. அண்ணன் வேப்பமரம் இருக்கிற 2 ஏக்கர் நிலத்தை வெள்ளக்காரனுக்கு வித்துட்டாருக்கா. அதுல அவங்க உல்லாச விடுதி கட்ட போறாங்களாம். நம்ம அண்ணன் கிட்ட முன்பணமா 1 லட்சம் கொடுத்துருக்காங்க. எங்க அண்ணனாவது விற்கிறதாவது நாங்க நிலத்தை வாங்கத்தான் பறந்திருக்குமே ஒழிய விற்க இல்லை. அக்கா, நான் சொல்றத நம்பு. உன்கிட்ட போய் சொல்லி எனக்கு என்ன ஆக போகுது? நிஜமாத்தான் சொல்றியா? எங்க ஆத்தா மேல சத்தியமா சொல்றேன். நீயே அண்ணன் வரும் கேளு, அப்ப தெரியும் உண்மை. எங்க அண்ணா என்கிட்ட கேட்காம இதுவரை எதுவும் செஞ்சதில்லை. இப்போ சொல்லாம செய்யறாங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல காரணம் இருக்கும் என்றால் நிதானமாக. 2 ஜோடி காளை மாடுகளும் பருத்தி கொட்டை கலந்த தண்ணீரை குடிக்கும் வரை மாடுகளின் தலையை முதுகை தடவி கொடுத்தாள்.
தொழுவத்தில் மாடுகளை கட்டி முடித்ததும் ஓட்டமும் நடையுமாக சென்று வேப்ப மரங்களையே பார்த்து கொண்டு நின்றாள். அம்மா, இருட்டு போகுதுமா, வீட்டுக்கு போகலாம் வாங்க என்ற மகனின் குரல் கேட்டுத்தான் சுய நினைவுக்கு வந்தாள். நடுச்சாமம் வரை உறக்கமில்லாமல் புரண்டு புரண்டு படுத்தவள் வேலை செய்த அலுப்பில் உறங்கி போனாள். மேற்கு மலை தொடர்ச்சி அடிவாரத்தில் புலுகாண்டி கோவில் அருகில் 20 ஆண்டுகளாக கண்ணும் கருத்துமா வளர்த்த வேப்ப மரங்கள் ஒவ்வொன்றும் பறந்து உயர்ந்து நின்றன. வேப்ப மரங்களில் வெள்ளை நிற பூக்கள் கொத்து கொத்தாய் பூத்திருந்தன. அதிகமான பூக்கள் கீழே உதிர்ந்து கிடந்தன. மரத்துக்கு கீழ் நின்று அண்ணாந்து பார்த்தபோது அவள் மேலும் பூக்கள் விழுந்தன. மகிழ்ச்சி மிகுதியால் பொன்னி மரத்தில் சிதறி கிடந்த பூக்களை கையில் எடுத்து முகர்ந்து பார்த்தாள். குறுக்கும் நெடுக்குமாக புது பொண்ணு போல அழகாக நின்ற மரங்களை நீண்ட நேரம் ரசித்தாள். அந்த இடமே குளுமையாக இருந்தது. தன்னை மறந்து கண்களை மூடி மரத்தில் சாய்ந்து நின்ற போது திடீரென்று எங்கிருந்தோ வந்த 10 முரட்டு மனிதர்கள் பெரிய பெரிய ரம்பத்தால் மரங்களை அறுத்தார்கள். நான் வளர்த்த மரங்களை வெட்டுறாங்களே, ஐயா உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், மரங்களை வெட்டாதீங்க என்று ஒவ்வொருத்தரிடமும் கெஞ்சினாள். நாங்க என்னம்மா செய்ய, நிலத்தை வாங்கினவங்க வெட்ட சொன்னாங்க, கூலிக்காக வெற்றோம், எங்க கிட்ட சொல்லி எந்த பயனும் இல்லை, நிலத்தை வாங்கினவங்க கிட்ட சொல்லுங்க என்றவாறே மரங்களை அறுத்து சாய்த்தார்கள். தலையிலும் மார்பிலும் அடித்து கொண்டு அழுதாள். அம்மா அம்மா என்னாச்சு, ஏதாவது கனவு கண்டீங்களா என்று தோளை உலுக்கி மகன் கேட்டது பதறி எழுந்த பொன்னி சுற்றும் முற்றும் பார்த்து, அப்ப நான் கண்டது கனவா என்றவள், சாகர் என்னை கொண்டு போய் காட்டுல விடுப்பா, ஒருவேளை ராத்திரியே நம்ம வேப்ப மரங்களை எல்லாம் வெட்டி இருப்பாங்களோ என்று பதறினாள். என்னம்மா பேசுறீங்க, நாம நிலத்தை விற்கல, மாமா வாங்கின முன்பணம் 1 லட்சத்தை எப்படியாவது திருப்பி கொடுத்துருவோம், விடியட்டுமா, நீங்க தூங்குங்க என்ற சாகர் கட்டிலில் படுத்து கொண்டான். பொன்னிக்கு உறக்கம் வரவில்லை. நினைத்து பார்த்தாள். தமிழ் புத்தாண்டு அன்று பனை ஓலையில் வைத்து அவித்த கருப்பட்டி கொழுக்கட்டையை அண்ணனுக்கு கொடுத்த பொன்னி, கட்டுக்கட்டா பணம் வச்சிருக்கீங்க, ஏதாவது வாங்க போறீங்களா அண்ணா? பொன்னி, இந்த ரூபாய்க்கு நாம சொந்தமா நிலம் வாங்கி நெல் போட்டோம்னா நம்ம ரேஷன் அரிசி கஞ்சி குடிக்க வேண்டியதில்லை, நம்மளை போல ஏழைகளுக்கும் நெல்லை அளந்து கொடுக்கலாம், என்ன சொல்ற என்று கேட்டபோது, அண்ணே நீங்க சொல்றது சரிதான், ஆனா என்ன பொன்னி, தயங்காம சொல்லு. அண்ணே, வயல்ல வர்ற லாபத்துல முதல்ல 2 ஏக்கர் நிலம் வாங்கி வேப்பங்கன்று நடணும். எதுக்கு பொன்னி? அண்ணே, வேப்ப மரம் குளிர்ச்சி தரும்னு தெரியும், பகல்ல அது ஆக்சிஜனை வெளியிடுறதுனால நமக்கும் மற்ற உயிர்களுக்கும் நல்லதுண்ணே. நம்ம ஊர்ல வசதி இல்லாம வருத்தப்படுற வயசானவங்களை கூப்பிட்டு பழங்களை பிறக்க சொல்லி மதிய சாப்பாடு கூலியும் கொடுத்தோம்னா அவங்க மகிழ்ச்சியா இருப்பாங்கல்ல. அண்ணன் சிரித்து கொண்டே, நல்ல யோசனை தான் பொன்னி, உனக்கு வேற என்னென்ன ஆசை? எனக்காண்ணே, மாமரம், தென்னை, தேக்கு, சப்போட்டா என்று விரல் விட்டு எண்ணிய போது 2 கைகளையும் பிடித்து, பொன்னி உன்னுடைய ஆசைய இந்த அண்ணன் நிறைவேற்றுவேன். ஆமா, உனக்கு ஏன் மரங்களை அதிகமா பிடிச்சிருக்கு? மரங்களால மழை பெய்யறதால உயிர்களுக்கெல்லாம் வாழ்வு, நாம நிறைய பேருக்கு வேலை கொடுக்கலாம், அதான் என்று அபிநயத்தோடு பேசிய தங்கை பார்த்து பாசத்தோடு, என்னை பார்த்தா ஆத்தா உனக்கு எவ்வளோ நல்ல மனசு என்ற அண்ணனை பார்த்து, போங்கண்ணே, நான் என்ன உங்க ஆத்தாவா, என்னோட உயிரே நீதானே என்றார். இரவு தூங்குற நேரம் தவிர மற்ற நேரமெல்லாம் அயராது உழைத்து என்னோட கனவை நனவாக்கிய பெயருக்கேற்ப மாணிக்கமாய் திகழ்ந்த அண்ணன் இன்று. யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டு வேகமாக எழுந்து கதவை திறந்தாள். வாசலில் ஊர் தலைவர் முனியாண்டி மலர்ந்த முகத்துடன் நின்று கொண்டிருந்தார். பக்கத்தில் அண்ணன். ஐயா, நீங்க இந்த நேரத்துல? வாங்கய்யா வாங்க, உட்காருங்கய்யா என்றாள் பணிவாக. பொன்னியிடம் பத்திரத்தை நீட்டினார். அதை வாங்கி படித்தவளிடம், பொன்னி இதை நீயே உன் கையால கிழிச்சு போடு. என்னையா சொல்றீங்க? வெள்ளக்காரன் முன்பணமா 1 லட்சம் கொடுத்து முடித்த பத்திரத்தை திரும்ப வாங்கிட்டோம். முதல்ல மறுத்தான், நான் விவரமா பேசி சம்மதிக்க வச்சேன். ஐயா என்று தயங்கிய பொன்னியை பார்த்து, அண்ணன் நிலத்தை வித்தது உங்களுக்கு எப்படியா தெரியும்னு மனசுக்குள்ள நீ நினைக்கிறது புரியுது. வேப்பமுத்து பிறக்கிக்கிட்டு இருந்த ஐயம்மா கிழவி
மாயாண்டி சொன்னதை கேட்டிருக்கா. நீ மரங்களை வெட்டதை தாங்கிக்க மாட்டேன்னு தெரிஞ்சதால என்கிட்ட வந்து சொன்னான். உழைப்பே வாழ்க்கைன்னு நினைக்கிற அண்ணனை உயிருக்கு மேல நேசிக்கிற நீ இத பத்தி அவன்கிட்ட பேச மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதான் இவனை வர சொல்லி பேசினேன். பொன்னி 2000க்கு வாங்கின நிலத்தை 20 லட்சத்துக்கு கேட்டதும் வாயடைச்சு போய் நின்னுட்டேன். 20 லட்சத்துக்கு 5 ஏக்கர் நிலம் வாங்கி உனக்கு வேப்பங்கண்ணுக வச்சு தரணும்னு நினைச்சேன். அதுதான். அண்ணே, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா என்றவளின் மலர்ந்த முகத்தை பார்த்த பிறகுதான் மாணிக்கத்தின் இதய துடிப்பு இயல்பானது. ஐயா, உங்களுக்கு தெரியாதது ஒண்ணுமில்ல. எங்க கிட்ட 40 மாடுகை இருக்கு, 30 ஆடுகை இருக்கு. எங்க தோட்டத்துல ஒரு நாளைக்கு குறைந்தது 50 பேராவது வேலை செய்வாங்க. வெள்ளைக்காரங்க உல்லாச விடுதி கட்டி வந்து தங்கினா என்ன பொண்ணி? ஐயா, அவங்க கலாச்சாரம் வேற, நம்ம கலாச்சாரம் வேற. அவங்க நம்மளோட பழகி நம்ம கலாச்சாரத்துப்படி வாழ்ந்தா நல்லது. அவங்கள பார்த்து நம்ம மக்கள் மாறினா அது ஆபத்துல தான் முடியும். ஒரு மரத்தை தேவைக்காக வெட்டினா 2 மரக்கண்ணா நடலாம். ஆனா பண்பாட்டு சீரழிவு நிகழ்ந்தா ஐயோ, கனவுல கூட அந்த நினப்பு இருக்கக்கூடாது. அதனாலதான் நீ ரொம்ப வருத்தப்பட்டியா பொன்னி? இப்ப மகிழ்ச்சி தானே? ஆமாங்க ஐயா. அப்ப நான் கிளம்புறேன் என்று விடைபெற்று சென்றார். வழி அனுப்ப மூவரும் வாசலுக்கு வந்தனர். கீழ்வானம் சிவந்திருந்தது. இந்த கதை பரிசுக்குரிய கதை. கேஷ் அவார்டு கொடுத்தாங்க. நம்மளோட பண்பாடு உயர்வான பண்பாடு, உலகத்துக்கே ஒரு வழிகாட்டியான பண்பாடு. ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன். விருந்தோம்பல் பண்பு நம்மக்கிட்ட இன்றைக்கும் என்றைக்கும் இருக்கணும். உலகத்திலேயே நம்ம தமிழர் தான் தொடர்ந்து அதை செய்துக்கிட்டே இருக்கோம். இந்த விருந்தோம்பல் பண்பை பற்றி கூட நிறைய பேசலாம். ஆனால் நேரம் கருதி நான் இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறேன். நல்ல பல நூல்களை வாசிப்போம், யோசிப்போம், நூல்கள் வாசிப்பை நேசிப்போம், நல்வாழ்வு வாழ்வோம், மற்றவர்களை வாழ வைப்போம், நல்ல சமூக தொண்டுகளை செய்வோம். வாய்மொழி கேட்ட அனைவருக்கும், எனக்கு வாய்ப்பு நல்கிய பிரிட்டோ ஐயா அவர்களுக்கும் மனமகிழ்வோடு நன்றியை உரித்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க அம்மா. மிகவும் சிறப்பான ஒரு பகிர்தல். இயற்கையோடு இயைந்த ஒரு வாழ்வியல் சூழல் எந்த அளவிற்கு ஒரு நேர்த்தியான ஒன்று என்பதை தங்களது சிறுகதை வாசிப்பு வாயிலாக, அதுவும் உங்களுடைய கதை வாயிலாக, பரிசு பெற்ற ஒரு கதை வாயிலாக தமிழக கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நிறைக்கக்கூடிய ஒரு நெகிழ்வான ஒரு முத்தாய்ப்பாக நிகழ்வின் இறுதியில் கதையை வாசித்தீர்கள். நிச்சயமாக அடுத்தடுத்த தலைமுறைகள் வாசிக்க வேண்டிய, நேசிக்க வேண்டிய, நமது மண்ணில் எந்த அளவிற்கு செழுமை நிறைந்த ஒரு மண் வளம் நிறைந்தது என்பதை போற்றக்கூடிய ஒன்றாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் நிறைய இந்த வாசிப்பை நேசிப்போம் வாயிலாக உங்களுடைய கவிதையிலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொன்றாக வெகு நேர்த்தியாக இன்றைய தளத்தை எடுத்து சென்ற தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க இமயம் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இன்று இலக்கிய வெள்ளியில் வாசிப்பை நேசிப்போம் குறித்த அற்புதமான சிறப்புரையை நம்மிடையே அன்பு பரிசாக வழங்கினார்கள் தமிழம்மா விந்திய கௌரி அவர்கள். நாளை நமது தளத்தில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க இருப்பவர் 33 ஆண்டுகள் மாணவர்களுக்காக தமது வாழ்வியலை செலவிட்ட மதுரையில் பள்ளி ஆசிரியராக, புனித மரியன்னை மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி ஆசிரியராக இருந்த ஜோசப் பிரிட்டோ என்ற ஆசிரிய பெருந்தகை அவர்கள் நாளை நமது தளத்தில் சிறப்பு விருந்தினராக நம்மிடையே பங்கேற்று தமது வாழ்வியல் அனுபவங்கள் மற்றும் நேர்காணல் நிகழ்வில் பங்கேற்க இருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் நிகழ்வில் இணைந்து கொண்டு அவருடைய வாழ்வியல் அனுபவங்களோடு நமது வாழ்வியலையும் பொருத்தி நமது வாழ்வியல் வழிகளை இன்னும் செம்மைப்படுத்துவோம். நமது
சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிப்போம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். விந்தியா கௌரி அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நிறைய பாடல்களோடும், கருத்துக்களோடும் வாசிப்பை நேசிப்போம் அப்படின்னு ரொம்ப அழகா இன்னைக்கு நிறைய கருத்துக்கள் பகிர்ந்திருக்காங்க. வாசிப்பு அப்படிங்கிறது ஒழுக்கத்தை மேம்படுத்தும் அப்படின்னு சொன்னாங்க. எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய். அதாவது நம்ம வரக்கூடிய துன்பத்தை முன்னாடியே நம்ம அறிவினால நம்ம உணர்ந்துகிட்டோம்னா நம்மள கலங்க வைக்கக்கூடிய துன்பங்கள் வராது அப்படிங்கிறத சொன்னாங்க. நாலடியார் பாடல்லையும் சொன்னாங்க, யாரிடம் உதவி கேட்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். எல்லார்கிட்டயும் போயிட்டு நம்ம நம்ம முடிவு பண்ணணும். அதுக்கப்புறமா திருமந்திரத்துல இருந்து நிறைய பாடல்களையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. தனக்குத்தானே பகைவனும் நட்டானும் தானே தனக்கு மறுமையும் இம்மையும் தானே செய்த வினைப்பயன் துய்த்தலால் தானே தனக்கு கரி. நம்ம நல்லது கெட்டது ஆகட்டும், இல்ல நம்மளோட இம்மையிலயம் மறுமை இது எல்லாத்துக்குமே நம்ம செய்யற வினை பயன்கள் தான். அந்த வினை பயன்களை நம்ம சரியா செய்யணும், நம்ம செய்யும் செயல்கள் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. வள்ளலாரை பத்தி சொன்னாங்க. வள்ளலார் பசித்தவர்களை பார்க்கும் போதெல்லாம் அவங்க பசிக்குதுன்னா அவருடைய மேனி நடுங்கிரும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. எங்கே நெருப்பு எங்கே நெருப்பு இதோ ஏழையின் வயிற்றில் அப்படிங்கிற ஒரு ஹைக்கூ கவிதை, அதையும் வள்ளலார் சார்ந்து கருத்துக்களோட பகிர்ந்துக்கிட்டாங்க. ஒழுக்கம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். நிறைய திருக்குறள்ல கூட ஒழுக்கமுடைமை அப்படிங்கிறது இருந்திருக்கு. அதே சார்ந்து ஓதலின் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை அப்படிங்கிறதும், காதலின் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல் அப்படிங்கிறது. அதாவது மற்றவர்கள் நமக்கு அன்பு செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறத காட்டிலும் நம்மள மதிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறந்ததாகும். ஏன்னா நம்ம செய்யற செயல்கள் சிறப்பா இருந்ததுன்னா நமக்கு அந்த மதிப்பும் சரி, அந்த அன்பும் தானாக வரும் அப்படிங்கிறதும், நம்ம மதிக்கிறதுக்காக நம்ம யாரையுமே துன்பம் படும் வார்த்தைகளை நம்ம சொல்லிடக்கூடாது. ஏன்னா நம்ம சொல்ற வார்த்தைகள் மிக மிக துன்பத்தை கொடுக்கும். ஆறாது, அந்த புண் ஆறாது அப்படிங்கிறத வள்ளுவரும் சொல்லியிருக்காரு. யாகவராயனும் நாகாக்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. மாதவி மணிமேகலை பத்தியும் பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்களோட வாழ்க்கையில இருந்து அந்த பஞ்சமா பாதகங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மாதவி தன்னோட வாழ்க்கை மூலமா மணிமேகலைக்கும் அந்த ஒரு அறத்தை கற்றுக் கொடுத்திருக்காங்க. அறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், இல்ல அண்ணல் அம்பேத்கராக இருக்கட்டும், 2 பேருமே வாசிப்பை நேசித்தவர்கள். அவங்க வாழ்க்கையில வாசிப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பத்தியும் நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. தன் வாசித்த திலகவதி அவர்களை கல்மரம், பூமணி, சோதர்மன் புத்தகங்கள்லாம் நிறைய வாசித்திருக்கேன் அப்படிங்கிறதையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி நிறைவான ஒரு திருமந்திர பாடலோட யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. நம்மளால மற்றவர்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ செய்யலாம். இல்லைன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான சொற்கள் அதுவே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிறதையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. நிறைவாக ஒரு சிறுகதை மூலமாக நம்ம இன்னைக்கு எப்படி மரம் நடுறது, இன்றைக்கு நம்ம வெயில்ல இன்னைக்கு அக்னி நட்சத்திரம் அப்படின்னு கொளுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னாலும் எப்பவும் இல்லாத அளவுக்கு வெயில் இருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம மரம் எல்லாம் நடுறது கிடையாது அப்படிங்கிறதும், நம்ம அதை செய்யணும் அப்படிங்கிறதும், விருந்தோம்பல் தமிழர் பண்பாடு அப்படிங்கிறத பத்தி எல்லாம் ரொம்ப அழகான ஒரு சிறுகதை மூலமாகவும் விளக்கமாக நிறைய கருத்துக்கள் நம்ம நாலடியார் திருக்குறள் ஏதாவது நிறைய நம்ம பேசுறோம். திருமந்திரம் இதெல்லாம் அந்த பாடல்கள்ல என்ன கருத்து இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு குறிப்பா சொல்ல போனோம்னா என்னைக்கோ பல 1000 வருடங்களுக்கு முன்னாடி எழுதினது இன்னைக்கு நமக்கு பொருந்தி வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கும். அதற்கெல்லாம் விடை கொடுக்கிற மாதிரி இன்றைக்கும் அந்த பாடல்களின் முக்கியத்துவம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கு தமிழ் பேராசிரியர் விந்தியா கௌரி அம்மா அவர்கள் ரொம்ப சிறப்பாக தன் சிறப்புரை மூலமாக கொடுத்திருக்காங்க. மிக்க நன்றிங்க அம்மா. ரவிச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். சரித்திரம் படைப்போம் குழுவிற்கு என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும். இன்றைய காலை பொழுது இனிமையான ஒரு அனுபவம். ஒரு நல்ல தமிழ் வகுப்பு அமர்ந்து பாடம் கெட்டதை போன்ற ஒரு உணர்வு. விந்தியா கௌரி அம்மா அவர்கள் தான் ஒரு தமிழ் பேராசிரியர் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் அழகழகான நல்ல தமிழ் கவிதைகள், தமிழ் பாடல்களிலிருந்து நிறைய மேற்கோள்களை சுற்றி வாழ்வியல் செம்மையான ஒரு வாழ்க்கைக்கான வழிகாட்டுதலாக இந்த பேச்சு இருந்தது. குறிப்பாக இறுதியில் அவர் வாசித்த சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தக்கூடிய நல்ல கதையோடு இந்த நிகழ்வு இருந்தது. ஒரு வாழ்க்கை என்பது வாசிப்பு திரும்ப திரும்ப நம்ம எழுதக்கூடியவங்களுக்கு தான் அந்த வாசிப்போட அருமை தெரியும்.
ஏன்னா எழுதின எழுத்து வாசிக்கலைன்னா அது காத்தோட கலந்து போயிடும். அதனால தான் திரும்ப திரும்ப எழுதக்கூடியவர்கள் தான் அந்த வாசிப்பை வலியுறுத்தி பேசிக்கொண்டே இருப்பார்கள். அதுபோல் இன்றைக்கு விந்திய கௌரி அம்மார்கள் வாசிப்பின் அவசியத்தையும் தேவையையும் அதன் அருமையையும் பெருமையையும் மிக அழகாக உரையாற்றினார்கள். நல்லதொரு உரைக்கு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. நன்றிம்மா. எனக்கு அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றிங்கய்யா. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து நடத்தி சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரீட்டோ ஐயா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவள்ளி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். இதில் நடைபெற இன்று வந்த அம்மா விந்திய கௌரி அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கும் போயிடலாம். அமைதியா உட்கார்ந்து கண்களை மூடிக்குங்க. நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்து மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறையாற்றலே பக்க துணையாகவும் பக்க பலமாகவும் இருந்து வழி நடத்துவார். நன்றிகள் அம்மா. அம்மா அவங்க வாசிப்பை நேசிப்போம் அப்படின்னு தமிழம்மா விந்திய கௌரி அவங்க ரொம்ப சிறப்பா மிக அருமையா வாழ்க்கைக்கு நிறைய நல்ல விஷயங்களை எடுத்து கூறியிருக்காங்க. அவங்களுக்கு பல கோடி நன்றிகள் அம்மா. இந்த மாதிரி இப்பெல்லாம் இந்த தமிழ் இந்த சொற்கள்லாம் மறைஞ்சிக்கிட்டே வருதுன்னே சொல்லுவேன். ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் அது புரியவே மாட்டேங்குது. வேற குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்காங்க. அதனால இந்த மாதிரி வந்து வாசிப்பை நம்மளையெல்லாம் அம்மா அவங்க நிறைய திருக்குறளை வாசித்து நம்ம எல்லாம் நேசிக்க வைத்து விட்டார்கள். இதுதாங்க உண்மை. நம்ம எல்லாம் நம்ம வாசித்திருந்தாலும் ஓரளவு அப்படி போயிடும். இப்ப அம்மா சொன்ன பிறகு அதை எடுத்து உணர்ந்து நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணி வாழணும்னு கேட்டுக்கிறேன். பிரதினால் சுட்டப்பண்ணு உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. உண்மை எங்கம்மா. நிறைய பேர் அப்படி நாவடக்கம் இல்லாம நிறைய பேசிடுறாங்க. ஆனா அதை எதிரில இருந்து கேட்கறவங்களுக்கு அதை தாங்க முடியாத வேதனையாகவும் அது வடுவாகவும் மாறிடுறது உண்மை. அதனால நாம பேசும் பொழுது பார்த்து நிதானிச்சு அந்த தீய சொற்கள்லாம் விட்டுட்டு நல்ல சொற்களை பேசணும்னு நான் கேட்டுக்கிறேன். நான் சொல்றது என்னன்னா, என் குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பக்கத்துல எல்லாருக்குமே என்ன சொல்லுவேன்னா, எப்பவுமே இன்னா செய்தாரை ஒருத்தல்
அவர் நாண நன்னயம் செய்து விடல். அந்த மாதிரி நான் வாழ்ந்துகிட்டும் வரேங்கம்மா. இந்த வயசுலயும் அந்த அந்த திருக்குறளுக்கு ஏற்ற மாதிரி நான் செய்துக்கிட்டு வரேன். குழந்தைங்களுக்கும் எடுத்து சொல்லி கொடுத்துட்டு வரேன். இதெல்லாம் செய்ய தான் நம்ம வந்திருக்கோம். அம்மா அவங்க நல்ல விஷயங்களை நிறைய சொன்னதுக்கு நான் பல கோடி நன்றிகள் அம்மா. அவங்க நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும் கேட்டுக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நந்தினி வணக்கம், நீங்க பேசலாம். உற்சாகமான காலை வணக்கம். அம்மா பேசினது முதல் முறை சில மாதங்களுக்கு முன்னாடி அவங்களுடைய நிகழ்வை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அந்த டைம்லேயே அவங்களுடைய கதை சொல்லும் திறன் கண்டு ரொம்ப வியந்திருக்கேன். அது மாதிரி இன்னைக்கு ஒரு அழகான குட்டி கதை கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னோன்னு நினச்சேன். அதே மாதிரியே அந்த கதை மனசில் அப்படியே எவ்வளவு ஆழமான கருத்துக்கள் கொண்ட விஷயங்களை ஒரு அழகான நடையில் அந்த கதை சொல்லிக்குரிய ஒரு பாங்கோட எப்படி சூப்பராக சொன்னாங்க அப்படின்னு வியந்து வியந்து போகிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதிகாலை பொழுதுல நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து தான் நம்ம அறம் கத்துக்கிறோம். வாழ்க்கையில நம்ம அதாவது படிக்காதவங்கெல்லாம் அறம் கத்துக்கலையா அப்படின்ற அந்த மாதிரி ஒரு கேள்வி கிடையாது. அந்த விதண்டாவாதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு வாசித்தல் மூலமா நிறைய அறத்தை கத்துக்கிறோம். அதுதான் உண்மை. நிறைய நூல்கள் படிக்க படிக்க ஒவ்வொரு நூலும் படிப்பினையா நமக்கு வாழ்க்கையில நிறைய சொல்லி கொடுக்குதுங்கிறத அவங்க வாழ்க்கையில என்னென்ன நூல்கள் அவங்க கடல் அளவு படிச்சிருப்பாங்க, அதிலிருந்து எதெல்லாம் ரொம்ப முக்கியமா ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு அவசியப்படக்கூடிய அறமாக நம்ம முன்னோர்கள் போதிச்சிருக்காங்களோ அதை எடுத்து அழகா கொடுத்தாங்க. ஏன்னா கிடைக்கிற 1 மணி நேரத்துல வாசிப்பை நேசிப்போங்கிற தலைப்பை அவங்க ஒரு கங்கை வெள்ளத்தை சங்குக்குள்ள அடைக்கிற மாதிரி தான். அவங்களால கண்டிப்பா அவங்க படிச்ச மொத்தத்தையும் கொட்டணும்னா அது மாசக்கணக்கா நம்ம இந்த செஷன் நடத்திட்டே போகணும். அந்த அளவுக்கு அவங்க வாசிச்சதை எடுத்து சொல்றதுங்கிறது ரொம்பவே சவாலான ஒரு விஷயம்தான். நிறைய படிச்சிருக்கோம். அதிலிருந்து எதெல்லாம் முக்கியமான பண்புகளா மனிதர்களுக்கு அவசியப்படுதோ அந்த பண்புகளை எடுத்து அதை அந்த வாசிப்புல இருந்து என்னென்ன யாரு எந்த நூலாசிரியர் கொடுத்துருக்காங்களோ, அது திருவள்ளுவரா இருக்கட்டும், திருமந்திரத்திலேருந்து எடுத்து சொன்ன விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே இதை மட்டுமே ஒரு ஒரு 10 பாயிண்டா 15 பாயிண்டா ஒரு உறுதிமொழி மாதிரி எடுத்துக்கிட்டாலே வாழ்க்கை மேம்படும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அம்மாவுக்கு என்னுடைய நமஸ்காரங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அருமையான அந்த தமிழ் நடையில அவ்வளோ இனிமையா, அதாவது தமிழ்ல ரொம்ப புலமை வாய்ந்தவர்கள் பேசும்போது அது நல்ல தமிழறிவு பெற்றவர்கள் மட்டுமே புரிஞ்சிக்க முடியுங்கிற ஒரு நிலை இருக்கும். அவங்களுடைய சொல்லாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பா அதுக்கு ஒரு டிக்ஷனரி வச்சு அந்த ஒரு ரிதமை ரசிக்க முடியும். ஆனா விஷயத்தை ஃபாலோ பண்ண முடியாதுங்கிற மாதிரி சில நேரங்கள்ல பொது மேடைகள்ல ரொம்ப தூய தமிழ்ல நிறைய கருத்துக்களை, அதுவும் எதுகை மோனையோட நிறைய பாடல்களை உதாரணம் காட்டி பேசும்போது அந்த கண்டென்ட் எளிமையான பாமர மக்களுக்கு புரியாம போயிடுதோ அப்படின்னு எனக்கு அப்பப்ப தோணும். ஆனா அம்மா பேசும்போது அந்த வரிகள் என்னவோ எப்படி எவ்வளவு எளிமைப்படுத்தி அதனுடைய பொருள் விளக்கத்தை கொடுக்கலாம், எவ்வளவு சின்ன உதாரணமா, அதுவும் தன்னையே அதுல உதாரணத்துக்குள்ள அவங்க வச்சு பேசுறது ரொம்ப சூப்பரா இருந்தது. தானே ஒரு வாழ்வு உதாரணமா இருந்துட்டு இருக்கேன், இதெல்லாம் படிச்சு என் வாழ்க்கையில இப்படிலாம் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னை முன்னிலைப்படுத்தி சொல்லும்போது நம்ம ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ண பிறகுதான் அடுத்தவங்களுக்கு அறிவுரையும் சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா அவங்களையே அவங்க பேசுனது இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். அவங்களுடைய எளிமையான அந்த தமிழ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களுடைய கதை சொல்லும் அந்த கதை சொல்லிக்குரிய அந்த முழு லட்சணத்தோட அவங்க அப்படியே ஈர்ப்பா எல்லாரும் அந்த கதைக்குள்ள டிராவல் ஆகி ஐயோ அப்படின்னு அந்த மரத்தை வெட்ட போறாங்களோ அப்படின்ற பதட்டத்தெல்லாம் நமக்குள்ளேயே உருவாக்கக்கூடிய சூழல்ல அவங்க பேசுனது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மனம் நிறைந்த நான் பாராட்டுற அளவுக்கு எனக்கு தகுதியோ அல்லது எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ரசிக்க மட்டுமே தெரிந்த நந்தினி. நன்றி.
மிக்க நன்றிங்க நந்தினி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிர்ந்துக்கலாம், இல்லைன்னா நம்ம விந்தியா கௌரி அம்மாவுடைய ஏற்புரைக்கு போயிடலாம். அம்மா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். நீங்கள் உங்கள் நிறைவு கருத்துக்கள் பகிர்ந்துக்கலாம். அருள் ஒரு சேவியர் சார், நிமிடம். வணக்கம். நீங்க பேசிடலாம். நீங்க பேசி முடிச்சோன்னா அம்மா நீங்க உங்க ஏற்புரை கொடுக்கலாம். வணக்கம் வணக்கம். அம்மாவோட உரை உண்மையிலே அருமையா இருந்தது. அவங்க அந்த வாசிப்போட முக்கியத்துவத்தை அவ்வளவு அழகா சொன்னாங்க. இந்தியம்மா அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அவங்களுடைய உரைய நான் இந்த பிரிட்டோ சகோதரருடைய கல்லணைக்கு ஒரு உலா அந்த புத்தகத்தை அந்த மதிப்புரை வழங்கும் போது அவங்க பேசினதை கேட்டேன். அவ்வளவு ஒரு உணர்வு, அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அந்த உயிரூட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு உணர்வு இருந்தது. அந்த பிரிட்டோ சகோதரர் கூட அந்த அந்த உணர்வுபூர்வமா எழுதியிருந்தாலும் அந்த உணர்வை அவ்வளவு உள்வாங்கி அவங்க சொன்ன விதம் அவ்வளவு அருமையா இருந்தது. கிட்டத்தட்ட அந்த புத்தகத்தை இன்னும் ஒரு தடவை எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை தூண்டியது. ஏன்னா அந்த ஒவ்வொரு தலைப்புலையும் அவங்க வாசிக்கும் போது அவங்களுடைய சொந்த அனுபவங்களையும் அதுல உள்ள புகுத்தி அவங்க சொன்னதை அவ்வளவு அருமையா இருந்துச்சு. அப்பவே நினைச்சேன், வாசிப்பை நேசிப்போம் இந்த இந்த வாரத்துல அம்மா அவ்வளவு அழகா பேச போறாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி இன்னைக்கு அவங்க ஆட்சி உரை ரொம்ப அருமையா இருந்தது. அந்த கடைசியா அந்த சிறுகதை, இந்த மரத்தை பத்தி, இப்ப இருக்க காலகட்டத்துக்கு மரங்களை மரம் நடுறது, அதை பத்தி ஒரு விழிப்புணர்வா ஒரு சிறுகதை, அது பரிசு பெற்ற கதை என்று சொல்லியிருந்தாங்க. நிறைய திருக்குறள் இந்த திருக்குறள் இல்லைன்னா நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு குறளும் தீன சுட்டப்புண் உள்ளாருமா, ஒவ்வொரு குறளையும் அவங்களுடைய சொந்த அனுபவத்தை பொருத்தி அவங்க சொன்ன விஷயம் நமக்கு பசுமரத்தாணி போல பதிகிற மாதிரி தான் இருந்தது. அவங்களுடைய ஆளுமை, பெரிய ஆளுமை, ஒரு பேராசிரியர். நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா. உங்களுடைய உரை ரொம்ப நெகிழ்வா இருந்தது, நல்லா இருந்தது, மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள்மா. நன்றிங்க ஐயா. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. சரவணன், வணக்கம். நீங்க பேசலாம். அனைவருக்கும் இணைய காலை வணக்கம். இன்னைக்கு விந்தியா கௌரி அம்மா இந்த வாசிப்பை அவர்களுடைய கதைகள் மற்றும் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை பற்றியும் ரொம்ப இணைச்சி உணர்வுபூர்வமாக சொன்னாங்க. இந்த இயற்கையை எப்படி காப்பாற்றணும், அதனால உயிரினங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படின்றதெல்லாம் அம்மா அவர்களுடைய உரையிலிருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்தது. அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. விந்தியா கௌரி அம்மா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். நீங்க பேசலாம். வாசிப்பை நேசிப்போம் தலைப்புல எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்மொழி கேட்ட அனைவருக்கும் மன மகிழ்வோடு நன்றியை உரித்தாக்குகிறேன். நாம் அனைவரும் நல்ல நூல்களை தேடி வாசிப்போம். நூல்களில் கூறப்பட்ட நல்ல கருத்துக்களை வாழ்வியலாக நாம் ஏற்றுக்கொள்வோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்கம்மா. நிச்சயமா இன்னும் நிறைய நிகழ்வுல நீங்க கலந்துட்டு நீங்க இன்னும் இலக்கியங்கள் சார்ந்த நீங்க வாசித்த நேசித்த நூல்களை பற்றியும் கருத்துக்களை பற்றியும் இன்னும் நிறைய பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட பவளமணி அன்புசார் அனைவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு ஆசிரியர் ஜோசப் பிரிட்டோ அவர்களுடைய சிறப்பு நேர்காணல் நிகழ்வில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.